ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु यीशु के पवित्र नाम की महिमा होवे. உங்கள் எல்லாருடைய முகத்தை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. आप सभी का चेहरा देखने में बहुत खुशी है. 3 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். 3 साल के बाद फिर से एक बार आप लोग सबसे मिलने के लिए प्रभु ने मदद किया. இந்த பகுதிகளில் தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து வருகிற பாஸ்டர் எஸ் ஜான் அவர்களுக்காக குடும்பத்தினருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். इस जगहों में परमेश्वर की सेवा को महिमा सहित करने वाले पास्टर जॉन उनके परिवार के लिए मैं शुभकामनाएं देता हूं. அவர் போல இங்க இருக்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், அவர்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். साथ में यहाँ पर सहज सेवक लोगों को, परिवारों को मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ उन सभी के लिए और उन सबको भी शुभकामनाएं देता हूँ. போராப்ஜன் மற்றும் பல சபைகளிலிருந்து வந்திருக்கிற விசுவாச சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். बड़ा अफजान से फिर साथ में विभिन्न जगहों से कलीसिया से आए हुए आप सभी विश्वासी जनों को भी प्रभु के नाम से मैं स्वागत करता हूँ. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். बच्चे, बड़े, जवान, बुजुर्ग के सभी जनों को परमेश्वर आशीष करेंगे. இந்த 3 நாட்களும் பரிசுத்த தேவன் செய்ய நினைத்தவைகள் தடையின்றி நடைபெறுவதாக. इन 3 दिनों में पवित्र आत्मा जो करना चाहते हैं उसे बिना रोके परमेश्वर करेंगे. அன்பானவர்களே, அடியானும் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்த பொழுதிலும் கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்தி இந்த ஊழியத்தில் பங்கு பெற உதவி செய்கிறார். प्रिय लोगों, मेरे शरीर में भी पिछले दिन थोड़ा दुर्बल था, फिर भी परमेश्वर बल देकर इसी कन्वेंशन में शामिल होने की प्रभु मदद किया. தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளும்படிக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். तो लगातार आप लोग भी अपनी प्रार्थनाओं में मेरे लिए याद करेंगे, ये वे मैं आपसे निवेदन रखता हूँ. ஹல்லேலூயா हालेलुया. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. அன்பர்களே, இந்த முதல் கூட்டத்தை நாம் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக என்று தெரிந்து கொண்டிருக்கின்றோம். प्रिय परमेश्वर के लोगों, इस पहला कन्वेंशन की सभा को हम परिवारों की आशीषों के लिए पारिवारिक शिविर के रूप में रखे हैं. இன்று பகல் வேளை பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் சில ஆலோசனைகளை, நடைமுறை ஆலோசனைகளை குடும்பங்களுக்காக சொல்லும்படியாய் விரும்புகிறேன். तो आज आपको आज के दिनों में कुछ प्रयोजन की परिवारों का सलाह और परामर्श के रूप में मैं कुछ शब्दों को बताना चाहता हूँ. குறிப்பாக நம்முடைய குடும்பத்தின் வாழ்விலே இருக்கக்கூடிய சில பகுதிகளை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். साथ में हमारे परिवार में रहने वाली कुछ बातों को मैं आपको याद दिलाना चाहता हूँ. முதலாவதாக சங்கீதம் 101 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். पहले भजन संगीता 102 का 101 का 2 दूसरा वचन पढ़ेंगे. मैं बुद्धिमानी से खरे मार्ग में चलूँगा, तू मेरे पास कब आएगा. मैं अपने घर में मन की कराई के साथ चलूँगा. நான் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். मैं अपने घर में मन की कराई के साथ चलूँगा. இது தாவீது ராஜா சொன்ன வார்த்தை. ये दाऊद का भजन है. அவருடைய வீட்டிலே அவர் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். तो दाऊद कहता है कि मैं अपना घर पे खराई मन के साथ चलूँगा बोलकर कहता है. நம்முடைய தேவன் இதை மிகவும் விரும்புகிறார். हमारा परमेश्वर इसे अधिक चाहते हैं. நமக்கு அவர் தந்த வீடுகள் இருக்கின்றன. हमारे लिए परमेश्वर ने जो निवास को दिया, घर को दिया, वो हमारे लिए हैं. அந்த வீட்டு வாழ்க்கை குறித்து முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். तो मैं अपने घर के बारे में हम लोग कुछ बातों को सीखना चाहिए. நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பம் வாழ்கிறது. हमारे घर में हमारे परिवार बसने लगते हैं. அந்த வீட்டில் தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். वो घर पे हम परमेश्वर के सामने खराई मन के साथ जीवन जीना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வீட்டில் பெற்றோர், பிள்ளைகள் வாழ்கின்றோம். अपने घर में हम लोग माँ
पिता बच्चे लोगों के साथ जीवन जीते हैं। சில வீடுகளில் முதிர் வயதான பெற்றோரும் இருக்கிறார்கள். कुछ घरों में बुजुर्ग माँ पिता लोग भी रहते हैं। இவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை तो इस प्रकार सब मिलकर जो जीवन जीते हैं நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். हमारा सृष्टिकर्ता परमेश्वर का प्रिय होना चाहिए, ஏனென்றால் அவரே நம்மை உண்டாக்கினவர், क्योंकि उसने ही हमें सृष्टि किया। அவர் நம்மை குடும்பமாய் இணைத்திருக்கிறவர், वो हमें परिवार के रूप में शामिल कराया। அவர் நமக்கு பிள்ளைகளை தந்தவர், वो हमें बच्चों को दिया, வாழ தேவையான வசதிகளை தந்தவர். जीवन जीने योग्य सुविधाओं को दिया। ஆகவே கட்டாயமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பிரியமாய் நம்முடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும். तो इसलिए हम सच्चाई परमेश्वर के लिए घरों में हम प्रिय संतानों के रूप में जीना चाहिए। அன்பர்களே, நம்முடைய வீட்டில் நம் ஒவ்வொருவருக்கும் அனுதின கடமைகள் இருக்கின்றன. प्रिय लोगों, हमारे घरों में प्रतिदिन का काम यानी कि हमारे लिए रहता है। பெற்றோருக்கு என்று சில கடமைகள் இருக்கின்றன, जिम्मेदार रहता है माँ पिताओं के लिए। பிள்ளைகளுக்கென்று சில கடமைகளும் இருக்கின்றன. बच्चे लोगों के लिए भी कुछ जिम्मेदार रहता है। பெற்றோர் மிகுந்த பொறுப்போடு குடும்பத்தில் செயல்பட வேண்டும். तो माँ पिता लोग बड़ी जिम्मेदारी के साथ परिवारों में रहना चाहिए। தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमें देखता है। ஆகவே நாம் தேவ பயத்தோடு, தேவனுக்கு முன்பாய் நீதியோடு, நியாயத்தோடு ஒவ்வொரு நாள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். तो हम अपने परिवारों में परमेश्वर की भयभक्ति के साथ हमारे लिए नियुक्त किए हुए जिम्मेदारों को और जिम्मेदारियों को हम निभाना चाहिए। அந்த கடமைகளை நாம் கர்த்தருக்கு முன்பாக செய்கிறோம் என்கிற சிந்தையோடு செய்ய வேண்டும். वो जिम्मेवारी को हम परमेश्वर की सम्मुख में निभाते हैं, ये विचार हम सबके मनों में होना चाहिए। கடமைகள் செய்வது சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், சில நேரம் சிரமமாக இருக்கும். कभी हम जिम्मेदारी को निभाते हैं तो कभी वो हमारे लिए कठिनता की कारण हो सकता है, कभी हम लोग का आसानी का कारण हो सकता है। ரெண்டு வேளையும் நம்முடைய கடமைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். दोनों तरफ हम अपने जिम्मेदारी को निभाना चाहिए। ஆகவே அதை தேவனுக்கு முன்பாக செய்கிறோம் என்கிற தேவ பயத்தோடு செய்ய வேண்டும். तो इसीलिए हम उसके ये विचार रखना है कि हम परमेश्वर के सामने हम हर व्यक्ति अपने जिम्मेदारी को निभाते हैं। அதை நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக செய்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு செய்ய வேண்டும். वो हम अपने परिवारों में घरों में जो भी काम करते हैं या जिम्मेदारी को निभाते हैं, वो मेरे लिए, अपना परिवार के लिए, मेरे बच्चों के लिए मैं करता हूँ करके विचार होना चाहिए। சாதாரணமாக டெய்லி உணவுகள் ஆயத்தம் பண்ணி பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் கொடுப்பது வழக்கம். रोज हम लोग अपने घर की जिम्मेदारों में भोजन तैयार करते, बुजुर्गों को भी बच्चों को भी देना हमारा काम है। அது ஒரு சாதாரண வேலை, वो एक साधारण काम होता है, டெய்லி நடக்கிற வேலை. वो रोज देने का काम होता है। அதில் கூட பெற்றோர் பொறுப்புள்ளவர்களாய் செயல்படும் பொழுது தேவனுக்கு அது ரொம்ப பிரியம். तो अगर उन खाना बनाकर खिलाने का, पहुनाई करने का कामों में भी हम जिम्मेदारी को भयभक्ति के साथ निभाना परमेश्वर की पसंद है। என் பிள்ளைகள், என் குடும்பம் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். मेरे परिवार, मेरे बच्चे स्वस्थ रहना चाहिए, भला चंगा रहना चाहिए बोलकर हम सोचना चाहिए। அப்ப அனுதின உணவை கூட திட்டமிட்டு செய்ய வேண்டும். तो इसलिए हम लोग रोज का हमारे खाना बनाने का काम को भी बड़ी योजना के साथ करना चाहिए। ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் செய்ய வேண்டும். प्रार्थना के साथ और धन्यवाद स्तुति के साथ करना चाहिए। அந்த சமையலை தொடங்கும் முன் ஜெபித்து தொடங்க வேண்டும். अगर वो काम बनाने का बनवाई जो भी है उसे शुरू करते पहले प्रार्थना के साथ शुरू करना அந்த चाहिए। சமையலை செய்யும் பொழுது தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலோடு ஸ்தோத்திரத்தோடு ஒரு சந்தோஷமான இருதயத்தோடு செய்ய வேண்டும். तो उसे हम करते समय धन्यवाद के साथ, गीत की आनंद के साथ, स्तुति के साथ करना चाहिए। அப்பொழுது அந்த ஆகாரமே ஒரு ஆசீர்வாதமாக மாறும்.
तब हमारा भोजन ही एक स्वाद बनेगा, आशीष का कारण बनेगा। அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन हमारे लिए ये कहा है कि मैं हमारा अन्न जल को प्रभु आशीष करेगा, हमारे बीमारों को हमारे बीच में से दूर करेंगे। எனவே ஆகார விஷயங்களிலும் கூட நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுங்கள். इसलिए प्रिय परमेश्वर के लोग भोजन का विषय में भी हम परमेश्वर की महिमा करने वाले होना चाहिए। பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாப்பிட தொடங்குவதற்கு முன்பு ஜெபம் பண்ணி சாப்பிட ஆரம்பியுங்கள். बच्चे सभी भोजन करते समय प्रार्थना करके ही भोजन प्राप्त करें। எத்தனை பிள்ளைகள் அப்படி செய்து வருகிறீர்கள்? यहाँ पे कितने लोग ऐसा भोजन करने से पहले प्रार्थना के साथ भोजन करते हैं? हाथ उठाइए। Praise the Lord. Praise the Lord. சிலர் அருமையாய் அதை செய்து வருகிறீர்கள். कुछ लोग ठीक से बराबर उसको करते हैं। இன்றிலிருந்து எல்லாரும் செய்வீர்களாக. आज से सभी लोग उसको करना चाहिए। பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? बच्चे लोग ध्यान देते हैं? बच्चे लोग ध्यान देते? பிள்ளைகள் ஆகாரம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணி சிறு ஜெபம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். बच्चे लोग भोजन करने से पहले एक प्रार्थना करके छोटा सा प्रार्थना करके खाना चाहिए। தேவனே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து தாரும். हे प्रभु इस भोजन को मेरे लिए आशीष करके दीजिए। அப்படி ஒரு சிறு ஜெபம் செய்தாலே போதுமானது. ऐसा एक छोटा प्रार्थना करना ही काफी है। அந்த ஆகாரம் சாப்பிட்டு முடித்த உடனே இதை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று ஒரு நன்றி சொல்லலாம். तो उसे भोजन खाने के बाद में भी एक प्रभु भोजन को आपने दिया धन्यवाद करके भी एक प्रार्थना कर सकते हैं। பெற்றோருக்கும் நன்றி சொல்லுவது இன்னும் மேலானது. ये भोजन को जिसने दिया उन मेरे माँ पिता को भी आशीष करके कहना और भी बड़ी बात होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் நம்முடைய ஜெபங்கள்னாலே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். क्योंकि हमारी प्रार्थनाओं के द्वारा हमारी जीवन आशीष का कारण होता है। நாம் எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோமோ அவ்வளவுத்திற்கு ஆசீர்வாதம் உண்டாகும். जितने हम धन्यवाद का स्तुति करते हैं उतना हमारे जीवनों में आशीष प्रकट होता है। நம்முடைய பெற்றோருக்கு மற்றுள்ள மனுஷர்களுக்கு நாம் நன்றி சொல்வது கூட நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். हमारे माँ पिताओं के लिए दूसरों के लिए जब हम धन्यवाद देते हैं वो भी हमारा जीवन में आशीष का कारण होता है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆகாரங்களை வேளா வேளைக்கு பகிர்ந்து கொள்ள புசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். पहला आप लोग सबको ये सीखना है कि समय समय पर आप भोजन को लेना चाहिए। சாப்பிடுகிறதற்கு ஒவ்வொரு வேளை குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். क्योंकि आपका खाने पीने का एक समय होना चाहिए। அது லேட்டாகாமல் கரெக்டாக கடைபிடிக்க வேண்டும். उसमें आगे पीछे समय लेट नहीं होना चाहिए, समय पर भोजन करना चाहिए। ஆரோக்கியமான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். साथ में स्वस्थ भोजनों के लिए आपको पहला स्थान देना चाहिए। அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். वो आप लोगों के लिए आशीष का कारण रहेगा। பிள்ளைகள் பெற்றோர் தருகிற ஆகாரங்கள் அனைத்தையும் புசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். यहाँ जितने बच्चे लोग जवान लोग हैं, आपका माँ पिता जो भी भोजन देते हैं उसको खाने के लिए पहला सीखना चाहिए। அப்பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியமாக வளரும். तो तब आपके शरीर स्वस्थ रहेंगे। பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் வீட்டிலே எவ்வித போதை வஸ்துக்களும் பயன்படுத்தக்கூடாது. बच्चे लोग, जवान लोग, बुजुर्ग लोग, आप अपने घरों में कोई भी नस्ली पदार्थों को इस्तेमाल नहीं करना चाहिए। நம்முடைய வீட்டிலேயே நாம் நம்முடைய சரீரத்தை கெடுக்கின்ற காரியங்களை பயன்படுத்தினால் எப்படி இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க முடியும்? हम लोग ही अपना घर में नशा की चीजों से अपने शरीर को हम लोग नष्ट करेंगे तो कैसा परमेश्वर हमें आशीष कर सकता है? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய வீட்டிலிருந்தே புகைப்பிடிப்பது, பாக்கு வகைகள் சாப்பிடுவது, மதுபானம் அருந்துவது போன்றவைகளுக்கு நாம் இடம் கொடுத்தால் தேவ ஆசீர்வாதம் எப்படி அந்த வீட்டில் தங்க முடியும்? अगर हम लोग ही अपने बच्चे लोग ही हमारे घरों में तंबाकुओं को और नशा की चीज़ों के लिए अगर जगह देंगे, इस्तेमाल करेंगे तो आपके घर को परमेश्वर कैसे आशीष कर सकता है?
நம்முடைய தேவனுக்கு அவைகள் பிரியமானவைகள் அல்ல. हमारा परमेश्वर के लिए वो सभी चीजें पसंददायक नहीं हैं. இந்த மதுபானங்கள் எல்லாம் பயன்படுத்த கூடாது என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. वचन बाइबल हमें ये सिखाती है कि वो नस्ली और नशा को नस्ली पदार्थों को इस्तेमाल करना मना है. தேவன் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर पवित्र परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய தேவன் நம்முடைய எல்லாவித நன்மையை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारा सब भलाइयों को पसंद करते हैं, चाहत करते हैं. ஆகவே தேவன் போதை வஸ்துக்களை நாம் பயன்படுத்த கூடாது என்று சொல்லுகிறார். इसलिए हमारा परमेश्वर ये कहते हैं कि वह नस्ली पदार्थों को हमें इस्तेमाल करना नहीं है. ஒருவரும் நம்முடைய சரீரத்தை நாமே கெடுக்க கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. कोई भी अपने शरीर को हम ही नष्ट करना नहीं चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார். हमारे शरीर में पवित्र आत्मा निवास करता है. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करते हैं? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாழுகின்ற ஆலயமாய் இருக்கிறது. हमारे शरीर पवित्र आत्मा की निवास है. ஆகவே அதை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ये शरीर परमेश्वर का मंदिर है, इसे हम पवित्रता से संभालना चाहिए. நம்முடைய வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் உலாவுகிறார். हमारे घरों में परमेश्वर मंडलाता है और परमेश्वर वास करता है. ஆகவே நம்முடைய வீட்டையும் பயபக்தியோடு வைத்துக் கொள்ள வேண்டும். इसलिए हमारे घरों को भी भयभक्ति के साथ हमें संभालना चाहिए. அதனால் தான் நாம் வாசித்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், इसलिए हम जिस वचन पढ़े थे उसमें दाऊद बताता है, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். मैं अपने घर में मन की कराई के साथ चलूंगा. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? अब कब मेरे पास आएंगे? நான் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். मैं अपना घर में कराई के साथ चलूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்முடைய வீட்டை சந்திக்கிறார். परमेश्वर हमारे घर में मिलते हैं. ஆகவே நம்முடைய வீட்டின் சகல காரியங்களிலும் தேவ பயம் நிறைந்திருக்க வேண்டும். इसलिए हमारे घर की हर बातों में परमेश्वर का भय भक्ति होना चाहिए. அப்பொழுது உங்கள் குடும்பங்களை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். तब आपके परिवारों को परमेश्वर अधिक से आशीष करेंगे. உங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आप पीढ़ी से पीढ़ी तक आशीषित कारण बनेंगे. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. इसलिए जरूरी है कि नाशवन कामों के लिए आप अपने शरीर में जगह देना नहीं चाहिए. பிள்ளைகளுக்கு உணவு மட்டுமல்ல உடைகளும் வாங்கி தர வேண்டியது பெற்றோருடைய கடமை. बच्चों के लिए माँ पिता का जिम्मेवारी मात्र भोजन देना ही नहीं है, साथ में उनको वस्त्र खरीद कर देना भी हमारा जिम्मेवार होता है. உங்கள் பிள்ளைகள் நல்ல வஸ்திரம் தரிக்கிறார்களா? क्या आपके बच्चे लोग अच्छे वस्त्र पहनते हैं? அல்லது ரொம்ப வருஷங்களாக ஒன்றையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? नहीं तो काफी दिन तक कुछ एक ही कपड़े को बार बार इस्तेमाल करते हैं. கிழிந்து போன வஸ்திரத்தையே அவர்கள் அணிந்து கொண்டு இருக்கின்றார்களா? पुरानी फटा हुआ वस्त्र को ही वे लोग बार बार पहनते हैं. இவைகளை குறித்து பெற்றோருக்கு ஒரு கடமை இருக்கிறது. इन सभी चीजों का ऊपर माँ पिताओं को एक जिम्मेवार रहता है. உங்கள் பிள்ளைகள் சுத்தமாக வஸ்திரம் அணிகிறார்களா? आपके बच्चे लोग जो वस्त्र पहनते हैं वो साफ सुथरे पहनते हैं कि नहीं हैं? சில பெற்றோர் இதை கவனிப்பதில்லை. कुछ माँ पिता लोग इसे ध्यान नहीं देते हैं. சிறு வயதிலே சுத்தம் சுகாதாரம் அவர்கள் கற்றுக்கொண்டால் தான் பெரிய வயதிலும் அதை கடைபிடிப்பார்கள். बचपन में ही वे लोग स्वस्थता को साफ सुथरे रहने की आदत को सीखेंगे, तब जाकर बड़े होकर भी वे लोग उसी आदत में बने रहेंगे. பெற்றோர்களாகிய நாமும் இதிலே முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். अगर माँ पिता हम लोग भी इसमें बड़ी जिम्मेवारी को निभाना चाहिए. எனவே நம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சாதாரண அடிப்படையிலே உணவு உடை போன்றவைகள். तो हम अपने माँ पिता परिवार में घर में बच्चों के लिए जो जिम्मेदार निभाते हैं
उसमें एक है भोजन वस्त्र भोजन और दूसरी ये वस्त्र उनकी जरूरतें। அது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. ये माँ पिताओं का जिम्मेवार रहता है। எதையும் சாப்பிடட்டும் எப்படியும் இருக்கட்டும் என்று நினைத்தால் அது தவறு. तो कुछ भी खा लेते हैं जैसे भी रह लेते हैं ऐसा करके अगर आप अपने बच्चों के प्रति सोचेंगे ये आपसे गलत होगा। எதையும் உடுத்தட்டும் என்று இருப்பது தவறு. कुछ भी पहनने दो करके सोचना आपके गलत होगा। நம்முடைய தேவன் நமக்கு வஸ்திரம் தரிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमें वस्त्र देने वाला परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளுக்கு அவருடைய மகிமையையே வஸ்திரமாய் கொடுத்திருந்தார். आदि पुरुष आदम और हव्वा के लिए उनकी महिमा को ही वस्त्र के रूप में प्रभु ने दिया था। எப்பொழுது அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்தார்களோ जब वे लोग पाप शैतान की जगह दिए அப்பொழுது பிசாசு அந்த மகிமையின் வஸ்திரத்தை உரிந்து போட்டான். तब शैतान ने वो महिमा के वस्त्र को छीन डाला। அதனால் தான் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து வெட்கப்பட்டார்கள். इसलिए वे लोग एदेन की वाटिका में ये महसूस करने लगे कि हम लोग नंगे हैं। அப்ப தங்களுக்கு அவர்கள் இலைகளினாலே அத்தி இலைகளினாலே வஸ்திரம் தரித்தார்கள். तो ये तब वे लोग अपने लिए वो जंजीर पत्ता से वस्त्रों को बनाने लगे। அது ரொம்ப நேரம் நிக்கிறது இல்ல. तो वो ज्यादा दिन के लिए वो बनता नहीं था। அப்புறம் தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணி அணிவித்தார். तब परमेश्वर वे लोगों को चमड़ा का वस्त्र को पहनाकर उनको दिया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் நமக்கு வஸ்திரம் தரிப்பிக்கிற தேவன். हमारा परमेश्वर हमें वस्त्र पहनाने वाले परमेश्वर है। பிசாசானவன் நம்மை நிர்வாணமாக்க முயற்சிக்கிறவன். शैतान हमारे वस्त्र को छीनने वाला है। ஆமென். இன்றைக்கு உலகத்திலே நாகரிகம் என்கிற பெயரிலே பலர் நிர்வாணமாய் நடந்து கொண்டிருக்கிறார். तो आज के दिनों में अगर देखेंगे मतलब रिवाज के नाम पर विभिन्न प्रकार वे लोग नंगेपन के आधार पर अनुभव में आधा में जीवन जीते हैं। ஒரு ஒழுங்கற்ற வஸ்திரங்களை தரித்து வாழ்கிறார்கள். वे लोग कुछ नियम अनुसार जीवन नहीं जीते हैं। அவர்கள் உடுத்திருக்கிற வஸ்திரம் அவர்களுக்கு மறைக்கப்பட வேண்டிய உடல் உறுப்புகளை வெளியே காண்பிக்கிறது. कुछ ऐसे वस्त्र कुछ लोग आजकल के रिवाज के हिसाब से पहना जाता है कि वो शरीर की नंगेपन को ना ढक पाता। அப்ப இதெல்லாம் பிசாசினுடைய ஒரு தந்திர செயல் என்பதை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். तो इसलिए विश्वासी लोगों को ये जानना चाहिए कि ये सब रिवाजें आजकल जो फैल रहा है ये शैतान का कुछ चालाकी के काम है। ஹல்லேலூயா. हालेलुया। சிலருக்கு மதம் என்கிற பெயர்ல சிலரை நிர்வாணிகளாய் மாற்றி இருக்கிறார். कुछ लोग धर्म के नाम पर नंगे रहते हैं। அவர்கள் மதத்திலே ஒரு தேவ பக்தி என்று சொல்லி அவர்கள் வஸ்திரத்தை கழற்றி விட்டு ரோட்டிலே போகிறார்கள். तो वे लोग धर्म के नाम पर वस्त्र को छोड़कर वे लोग नंगेपन रास्ते में घूमे फिरते हैं। அப்ப இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பித்தது? ஏதேனிலே பிசாசானவன் செய்ய ஆரம்பித்த சூழ்ச்சி இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. तो ये सब कहां से शुरू हुआ करके देखने से एदेन में शैतान ने जो चतुराई की उस वजह से आज वो काम आज तक लोगों के बीच में प्रकट होता है। அல்லேலூயா. हालेलुया। நாம் ரொம்ப விவேகமா இருக்க வேண்டும். हम लोग बहुत विवेक के साथ जीना चाहिए। நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த பிசாசின் தந்திரத்திற்கு விலகி தப்பிக்கொள்ள வேண்டும். हम लोग अपने बच्चों समेत ये शैतान के चतुराई से बचकर जीना चाहिए। சினிமா மூலம் டிவி டெலிவிஷன் மூலம் இப்படிப்பட்ட நாகரிகம் என்று சொல்லி புதிய புதிய வஸ்திர கலாச்சாரங்களை பரப்பிக்கொண்டே வருகிறார்கள். तो आज सिनेमाओं के जरिए और टीवी प्रोग्राम के जरिए विभिन्न प्रकार इसे रिवाजों को लेकर आते हैं। ஆனால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய மானம் மறைய ஒழுங்குள்ள வஸ்திரங்களை தரிக்க பழக வேண்டும். हम हमेशा हम अपने शरीर की नंगेपन ढकाने योग्य वस्त्रों को हम पहनना चाहिए। சிலர்
மதம் சார்பாக நிர்வாணமாய் போகிறவர்களை பெரிய மகான்கள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். तो कुछ लोग ये सोचते हैं कि धर्म के नाम पर जो नंगेपन में हैं वे लोग महान होते हैं करके लोग कुछ सोचते हैं. அவர்களை போய் தொட்டு கும்பிடுகிறார்கள். उनको माने नमस्कार प्रणाम करते हैं. அப்படியெல்லாம் செய்ய போய்விடக் கூடாது. इनमें से कोई ऐसा करने नहीं जाना चाहिए. அதெல்லாம் சரியல்ல. वो सब सही नहीं है. நம்முடைய பரிசுத்த தேவன் விரும்புகிறது அல்ல. वो हमारा परमेश्वर चाहते नहीं हैं. அதை நாம் பார்த்தால் கண்டுகொள்ளாமல் விலகி போய்விட வேண்டும். तो हम लोग उसे देखते ही किनार हो जाना चाहिए. அதிலே ஒரு தேவ பக்தியும் இல்லை, ஒரு வீரமும் இல்லை. उसमें कुछ भी भक्ति भी नहीं है, उसमें कुछ प्रयोजनता भी नहीं है. அதிலே ஒரு தியாகமும் இல்லை. उसमें कुछ त्यागना भी और महान होने का कुछ कारण भी नहीं है. அது பலர் பார்க்கும் பொழுது பலருக்கு இடரலாகத்தான் இருக்கிறது. वो अनेक जब देखते हैं वो उनके लिए धोखेबाज का कारण होता है. ஆகவே வஸ்திரங்கள் காரியத்திலே நம்முடைய கவனம் தேவை. तो इसलिए हमारे वस्त्रों में वो ध्यान देना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே தேவ மக்கள், ஆண்டவர் நம்முடைய மானம் மறைவதற்கு வஸ்திரத்தை நமக்கு தந்தார். परमेश्वर ने हमारे लिए वस्त्र इसलिए दिया था कि हमारे नंगेपन ढक जाए. அடுத்ததாக பைபிள்ல சொல்லி இருக்கிறது, बाइबल में दूसरा लिखा हुआ है, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் தெரியத்தக்க வஸ்திரத்தை அணியுங்கள். तो पुरुष और महिलाओं के बीच की अंतर मालूम होने के जैसे वस्त्र को पहनना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. தேவன் ஆண் பெண் என்ற இரு பாலினத்தை படைத்தார். परमेश्वर ने नर और नारी करके इंसान को सृष्टि किया. அப்ப ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரியத்தக்க வஸ்திரத்தை அணிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். तो परमेश्वर इसे ये चाहते हैं कि नर और नारी के बीच में यानी कि पुरुष और महिलाओं के बीच में अंतर मालूम होना चाहिए. ஆமென். நான் சொல்லுவது புரிகிறதா? मैं जो बताता हूँ याद समझ में आता है. இதை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். हमें ये मालूम करके रखना चाहिए. விலை உயர்ந்த வஸ்திரங்கள் நமக்கு தேவையில்லை. तो ऊंचे मतलब ऊंचे दाम कर महंगा वस्त्र हमारे लिए जरूरत नहीं है. நல்ல ஒழுங்கான வஸ்திரங்கள் போதுமானது. अच्छे और आदर के योग्य वस्त्र ही काफी है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை ஆராதிக்க வரும்பொழுது வெண்வஸ்திரம் தரித்து வருகிறோம். तो हम परमेश्वर को आराधना करने जब आते हैं तो हम सफेद वस्त्र पहनकर आते हैं. அது மிகவும் ஆசீர்வாதமானது. वो बहुत आशीष का कारण होता ஒரு है. அல்லேலூயா சொல்லுவோம். एक हालेलुया बोलिए. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் பரலோகத்திலே எல்லாம் வெண்மையா இருக்கிறது. क्योंकि स्वर्ग में सब कुछ महिमा का कारण होता है. வெண்வஸ்திரம் தரித்த கூட்டம் என்று நம்மை குறித்து பைபிள்ல சொல்லி இருக்கிறது. तो हमारे बारे में ये वचन लिखा है कि हम सफेद झुंडों का लोग होते हैं. ஆமென். आमेन. இங்கே அநேகர் இன்னைக்கு கூட்டத்துக்கே வெண்வஸ்திரத்தில் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். तो आप में से अनेक लोग आज पहला दिन ही सफेद वस्त्र में आए हैं, मुझे बहुत खुश लगता है. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் கூட ஆராதனைக்கு வரும் பொழுது அணிவதற்காக என்று நல்ல வெண்வஸ்திரங்கள் வாங்கி வைத்திருங்கள். तो आप लोग अपने बच्चों के लिए भी आराधना में आने के लिए सफेद वस्त्र को खरीद कर रखिए और पहनाकर भेजिए. கர்த்தர் இவைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். परमेश्वर ये सभी आप लोगों के लिए प्रभु आशीष का कारण देगा. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். बाइबल में लिखा है, कब मेरे पास आएगा, मैं अपने घर में मन की कराई के साथ चलूंगा, लिखा है. நம்முடைய வீட்டில் கடமைகள் நேர்த்தியாய் செய்யும் பொழுது தேவன் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். हम अपने घर की जिम्मेदारों को निभाते समय प्रभु आनंदित होकर हमें आशीष करेंगे. நம்முடைய வீட்டில் சுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். हमारे घरों में प्रभु साफ परमेश्वर साफ सुथरे को चाहते हैं. வீட்டில் எல்லா விஷயத்தையும் சுத்தமாய் வைத்திருப்பது பெற்றோருடைய மற்றும் பிள்ளைகளுடைய கூட்டு கடமை. तो बच्चे लोग और माँ पिता लोगों का ये जिम्मेदार है कि दोनों मिलकर घर को सफा करके रखें. ஆமென்.
हालेलुया। நான் ஒருவேளை சாதாரணமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். मैं आपको साधारण बात ही बताता हूँ। இந்த சாதாரணமான காரியங்கள் சரியா இருந்தா தான் மிகுந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் கண்டடைய முடியும். ये साधारण बातें अगर सही बनेगा तो परमेश्वर का ऐश्वर्य आशीष हमारे बीच में आएंगे। அல்லேலூயா. हालेलुया। சிலவேளை இந்த மாதிரி பட்ட சின்ன காரியத்தை நம்ம விட்டுட்டோம்னா பெரிய காரியத்தை இழந்து விடுவோம். तो इस प्रकार छोटे छोटे बातों में हम ध्यान नहीं देंगे तो परमेश्वर से बड़े बड़े आशीषों को हम खोना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சரீரங்களை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். हमारे शरीर को हम साफ सुथरा रखना चाहिए। டெய்லி குளிக்க வேண்டும். डेली नहाना चाहिए। நம்முடைய முடியெல்லாம் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். हमारे चूल बाल सबको साफ रखना चाहिए। நம்முடைய நகங்கள் எல்லாம் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். ये सब काटना चाहिए। இதெல்லாம் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். ये सबको साफ रखना चाहिए। இது ஒரு சின்ன விஷயம்தான். ये छोटा बात होता है ஆனால் நாம் கர்த்தர் வாழும் சரீரம் அல்ல, ஆலயம் அல்லவா? क्योंकि हमारा शरीर परमेश्वर की निवास का मंदिर है। ஹல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பரிசுத்தமாக சுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். कितना साफ हम अपने शरीर को संभालना चाहिए। देखिए வியாதி பலவீனம் வந்தால் தவிர மற்றபடி டெய்லி குளித்து நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும். अगर आप बीमार है, आपका शरीर सही नहीं है, उन दिनों को छोड़कर बाकी दिनों में रोज नहाने का आदत, आप साफ सुथरा रहने का आदत बनाए रखना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நாம் பயன்படுத்தக்கூடிய பல தனிப்பட்ட பொருட்கள் இருக்கின்றன. हम लोग इस्तेमाल करने वाले कुछ चीजें रहता है। நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய செப்பல்கள் என்று பலதும் நமக்கு இருக்கிறது. तो हमारे वस्त्र, हमारे चप्पल से इस प्रकार रहता है। எல்லாத்தையும் சுத்தமா வச்சிருக்கோம். सभी इसको साफ रखना चाहिए। பெற்றோருக்கு ஒரு கடமை, நீங்கள் சுத்தமாய் வைத்திருக்கணும், உங்க பிள்ளைகளை அதிலே பழக்குவிக்க வேண்டும். तो माँ पिता लोगों का ये जिम्मेदार होता है, जिम्मेदारी होता है कि आपको पहला साफ सुथरा रहना होगा और आपके बच्चों को भी साफ सुथरा रखना होगा। ஹல்லேலூயா. हालेलुया। வீட்டில் உள்ள அறைகள், பொருட்கள் சுத்தமா இருக்க வேண்டும். घर के हर एक जगह, कमरा जो भी है उसको साफ रखना चाहिए। हर एक जगह भी साफ रहना चाहिए। வீட்டை சுற்றி உள்ள இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். आपके घर का आंगन, घर का भाड़ी जो भी है सब साफ रखना चाहिए। உன் பாளையத்தில் நான் உலாவுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். मैं आपके आंगनों में मंडलाता हूँ करके परमेश्वर ने कहकर रखा है। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது, वचन लिखा है, உன்னை ரட்சிக்கும்படிக்கும் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். आपको उद्धार करने के लिए, आपको शत्रुओं से छुड़ाने के लिए सेनाओं का परमेश्वर तेरे बीच में मंडलाता है। நான் சொன்னது பைபிள்ல இருக்கக்கூடிய வசனம். मैं जो कहा ये बाइबल में लिखा हुआ वचन को मैंने कहा। கர்த்தர் நம்முடைய காம்பவுண்டுக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे चावनी में मंडलाता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। உங்கள் வீடுகளில் கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். आपके घरों में परमेश्वर मंडलाता है। உன்னை ரட்சிப்பதற்காக, आपको उद्धार करने के लिए, உன்னுடைய சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக, आपके शत्रु शैतान को आपके वश में करने के लिए। ஆமென். आमीन। அதற்காக கர்த்தர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். उसके लिए परमेश्वर आपके बीच में मंडलाता है। அந்த வசனத்தின் கடைசி வார்த்தை யாராவது சொல்ல முடியுமா? उस वचन की आखिरी पद कोई कह सकता है क्या, जो मैंने अब कहा था? உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருப்பதாக. इसके लिए आपके घर, आपकी चावनी में पवित्रता रहने पाए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ உன்னுடைய காம்பவுண்ட் வரைக்கும் எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும். आपके कंपाउंड जितना आपकी सीमा है वहां तक वो साफ सुथरा संभाला जाना चाहिए। ஏனென்றால் அதில் பரிசுத்த தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். क्योंकि वहां पर पवित्र परमेश्वर मंडलाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே பெற்றோரும் பிள்ளைகளும் பங்கு வைத்து அதில் இந்த கடமைகளை ஷேர் பண்ணி
எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும். तो इसलिए सभी लोगों माँ पिता और बच्चे समेत घर के सभी सदस्य लोग मिलकर वो घर को साफ सुथरा रखने का सहयोग करना चाहिए. ஆமென். आमीन. பிள்ளைகள் வளர வளர இப்படிப்பட்ட பொறுப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். तो बच्चे लोग बड़े होते होते बच्चों को इन सब चीजों का जिम्मेदारी देना चाहिए. சாப்பிடுகிற பாத்திரங்களை கழுவுகிற பொறுப்பு, तो अपना भोजन जो खाना खाता है अपना थाली प्लेट को खुद धोने का आदत दिलाना चाहिए. சைக்கிள் பைக் போன்றவைகளை சுத்தம் செய்கிற பொறுப்பு, छोटा साइकिल हो बड़ा हो या बाइक हो जो भी है उसको साफ रखने का आदत सिखाना चाहिए. நம்முடைய வீட்டில் பயன்படுத்துகிற பர்னிச்சர் போன்ற பல பொருட்கள், हमारे घर के जो चेयर सामान जो भी होता है सबको साफ रखने का आदत दिलाना चाहिए. அப்ப பிள்ளைகளையும் இதில் பழக்கும் பொழுது तब बच्चों को भी इसमें से हम लोग जब आदत दिलाएंगे உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். तो आपको वो हल्का होगा. ஹல்லேலூயா. हालेलुया. கண்டிப்பாக சுத்தத்தை தேவன் விரும்புகிறார். निश्चय है कि साफ सुथरता को परमेश्वर चाहते हैं. அது சுத்தமா இருக்கும்போது கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கிறது. जब साफ रहेंगे परमेश्वर को वो पसंद होता है. அதே போல கர்த்தர் ஒழுங்குகளை விரும்புகிற தேவன். उसके साथ परमेश्वर अनुशासन को चाहता है. ஒவ்வொரு பொருட்களும் வைக்க வேண்டிய இடத்தில் கரெக்டா வைத்தா அந்த வீட்டிலே ஒரு ஒழுங்கு இருக்கும். तो हर सामान घर का जहां से लेते हैं उसी जगह में रखेंगे तो घर का एक अनुशासन बना रहेगा. வீடு பார்க்கவே அழகாக இருக்கும். आपका घर देखने में ही सुंदर लगेगा. ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு இருந்தாங்கன்னா हर सामान को लेकर इधर उधर फेंकते रहेंगे तो அந்த வீட்டில் ஒரு ஒழுங்கு இருக்காது. उस घर में कोई भी अनुशासन नहीं रहेगा. ஒரு அவசரத்துக்கு ஒரு பொருளை தேடாமல் காணாமல் போய் தேடி கொண்டிருப்பார்கள். जल्दबाज में कोई सामान की जरूरत पड़े तो वो ना मिलेंगे उसको ढूंढते रहेंगे. அப்ப அதுக்காக சில வேளை வீட்டுல பிரச்சனையும் சண்டையும் கூட வந்து விடுகிறது. उसके लिए परिवारों में झगड़ा रगड़ हो जाता है. झगड़ சாவி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். चाबी रखने का एक जगह होना चाहिए. கரண்ட் போன உடனே விளக்கு ஏத்துறதுக்குள்ளது தனியா வச்சிருக்கணும். करंट जाने से बत्ती जलाने का अलग एक जगह में उसको रखा रहना चाहिए. கருவிகளை தனியாக வைத்திருக்க வேண்டும். கருவிகள் கத்தி போன்ற यहाँ पे दवली कुटार जो भी है उसको अलग से एक जगह में रखना चाहिए. சின்ன பிள்ளைகள் அதை எடுத்து ஆபத்தை உண்டாக்கி கொள்ளுவார்கள். चाकू दवली कटरी ये सब लेके बच्चे लोग हाथ में काट लेना नहीं चाहिए. इसलिए उसको अच्छा एक जगह में रखना चाहिए. அதுக்கெல்லாம் பாதுகாப்பான இடங்கள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். वो सब चीजों के लिए एक सुरक्षित जगह आपके घर में होना चाहिए. இப்பொழுதெல்லாம் சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுகிறோம். तो आप लोग अपना चाय बागानों में कुछ केमिकल्स लगाते हैं डालते हैं. பிள்ளைகள் கையில் படாத இடத்திலே அதை குறித்து வைக்க வேண்டும். उन जैसे दवाइयां जो खतरा से कम नहीं है उसको अलग जगह में बचाकर रखना चाहिए. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. इस प्रकार बहुत सारी बातें हैं. கவனம் செலுத்தி உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்துவீர்கள் என்றால் கர்த்தருக்கும் பிரியமா இருக்கும், உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். अगर ध्यान से आप उसमें से अच्छे व्यवहार करेंगे तो वो आपके लिए भी आशीष का कारण होगा. ஹல்லேலூயா. हालेलुया. அழுக்கு வஸ்திரங்களுக்கு தனி இடம், நல்ல வஸ்திரத்துக்கு தனி இடம். तो जो गंदा हो गया वो वस्त्र कपड़ा सबको रखने का अलग जगह होना चाहिए. जो धुलाई किया साफ वस्त्र है उसको रखने का अलग जगह होना चाहिए. குறிப்பாக டாய்லெட்ஸ் சுத்தமாக பயன்படுத்த பழக வேண்டும். जहाँ पे आपका टॉयलेट्स है उसको नहाने का धोने का जगह साफ सुथरा रहना चाहिए. ஆகவே இப்படி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வீடுகளில் நிறைய கடமைகள், அனுதின கடமைகள் இருக்கிறது. இவைகளை நேர்த்தியாய் செய்வீர்கள் என்றால் தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும், சமாதானத்தோடு வாழ்வீர்கள். यहाँ पर माँ पिताओं को और बच्चों को करने वाली जिम्मेदारी इस प्रकार बहुत है. समय समय पर उसको करेंगे तो आपके लिए भी वो आशीष का स्वस्थता का कारण रहेगा. ஆமென். आमीन. இவ்வளவு நேரம் நான் சொன்னேனே, मैं इतना समय से बताता हूँ. இதில் எனக்கு பிரயோஜனமா இருந்து என்று எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? ये जो आपने बताए थे ये मेरे लिए प्रयोजन का है करके कितने लोग कह सकते हैं? அவர்கள் மட்டும் ஓ वो लोग मात्र हाथ उठाइए. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷம். आप लोग तो इतना समझदार है इसीलिए बहुत खुश है. அல்லேலூயா. हालेलुया.
அப்போ நிச்சயமாக சின்ன காரியங்கள் நன்றாக இருக்கும் பொழுது பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். अगर आपके जीवन परिवार में छोटा छोटा बातें अगर ठीक बनेगा, ठीक रहेगा, तो बड़े बड़े आशीष का वो कारण बन सकता है. அல்லேலூயா. हालेलुया. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரிமைகளும் இருக்கின்றன. तो उसके साथ साथ परिवार में रहने वाले लोगों को हक भी रहता है घर में. கடமைகள் மட்டுமல்ல, உரிமைகளும் எல்லாருக்கும் உண்டு. घर में रहने वाले सभी लोग परिवार का हकदार होते हैं. நான் இந்த வீட்டின் புருஷன், मैं इस घर का अगुवा हूँ, गर्जन हूँ. இந்த வீட்டின் மனைவி, मैं इस घर का पत्नी हूँ. தகப்பன், தாய், मैं इस घर का माँ हूँ, पिता हूँ. அந்த வீட்டின் பிள்ளை, मैं इस घर का संतान हूँ. அவரவருக்கு உரிமைகள் இருக்கின்றன. इस प्रकार घर में सभी जनों को सब चीजों में हकदार रहता है. அதை ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல வண்ணம் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். एक दूसरा इसे समझकर अगर आप जिएंगे तो वो आपके लिए काफी प्रयोजन होगा. அல்லேலூயா. हालेलुया. உணவு, உடை போன்ற எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு உரிமைகள் இருக்கின்றன. कपड़ा, भोजन, वस्तु, धन दौलत, जो भी चीज है उसे इस्तेमाल करने का हक सभी लोगों को रहता है जो घर का सदस्य है. வீட்டில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது. घर में रहने वाले सामान को इस्तेमाल करने का भी जिम्मेवारी रहता है. அந்த வீட்டிலே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. अपने घर में हम सभी लोगों के लिए स्वतंत्रता रहता है. ஆனால் இந்த சுதந்திரம், உரிமை என்று சொல்லுவது, ये स्वतंत्रता यो कहते हैं. இப்ப பாருங்க, देखिए, எனக்கு நல்ல உரிமை இருக்கிறது. मुझे एक अच्छा हक है. என் கையை எங்க வேணாலும் நீட்டலாம். मैं मेरा हाथ को कहीं भी फैला सकता हूँ. எல்லாம் செய்யறதுக்கு என் வீட்டில் எனக்கு உரிமை இருக்கு. मैं सब कुछ कर सकता हूँ, वो मेरे हक है. ஆனா நான் இப்போ இப்படி கையை நீட்டினேன்னா என்ன ஆகும்? இவர் மேல குத்திடுவேன். तो मैं हाथ बढ़ा सकता हूँ बोलकर इस पास में मैं हाथ बढ़ाऊंगा तो क्या इसको बगल में जो बैठा उसको गुस्सा दूंगा मैं. அப்போ எனக்கு உரிமை இருக்கிறது கையை நீட்டுவதற்கு. मतलब मुझे मेरा हक है कि हाथ बढ़ाने का. ஆனா அவருக்கு சரீரத்துக்கு வரைக்கும் தான் எனக்கு உரிமை இருக்கு. तो इस उसका शरीर तक ही मेरा हक है, उससे उनका शरीर का ऊपर लगाने के लिए मेरा हक नहीं है. அப்ப அந்த இடத்துல என்னுடைய உரிமையை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுகிறேன். तो उसी जगह में मेरा हक को मैं कंट्रोल यानी कि स्वयं कंट्रोल कर लेता हूँ. இது மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும். इसी प्रकार हर बातों में உங்க வீட்டில் இருக்கிறத அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. घर का अंदर जो भी चीज है उसे इस्तेमाल करने का आपका हक है. ஆனா உங்க உரிமை உங்க மனைவியின் உரிமையை பறிக்க கூடாது. लेकिन आपका हक, आपका पत्नी का हक को भी छीनना नहीं चाहिए. உங்க உரிமை உங்க கணவருடைய உரிமையை பறிக்க கூடாது. पत्नी होने के नाते आपका हक, आपका पति का हक को भी छीनना नहीं चाहिए. பிள்ளைகளுக்குரிய உரிமையை கூட நம்ம பறிக்க கூடாது. बच्चों लोगों का हक को भी हम लोग को छीनना नहीं चाहिए. பிள்ளைகளுக்கு பெற்றோர் நல்ல அன்பு தருவாங்க. माँ पिता लोग बच्चों के लिए प्रेम काफी देंगे. பிள்ளைகளும் வளர வளர விவேகமா வளரணும். என் பெற்றோருடைய உரிமையில நான் கை வைக்க கூடாது. तो बच्चे लोग भी बड़ा होते होते बहुत विवेक के साथ जीवन जीना चाहिए कि उनके माँ पिता को हक को कोई छीनना नहीं चाहिए. ஆமென். आमीन. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். मैं एक उदाहरण कहता हूँ. ஒரு பானை சாப்பாடு ஆக்கினீங்க, ஒரு பாத்திரத்துல சாப்பாடு இருக்கு. तो एक बर्तन में चावल यानी कि भात बनाते हैं. அந்த சாப்பாடை அன்றைக்கு அந்த வீட்டில் உள்ள 5 பேர் சாப்பிடணும். उसी बात को ही, उसी भोजन को ही घर का 5 लोग खाना होगा. அந்த வீட்டில் உள்ள ஒரு பிள்ளை என்ன நினைக்கிறது? எனக்கு உரிமை இருக்கிறது. तो उस घर का एक बच्चा क्या सोचता है? मेरा घर तो है, खाना हमारा तो है करके, எனக்கு பிடிச்ச உணவா இருக்கு, मेरा पसंद का खाना भी आज बना है करके அவ்வளவும் தனியா சாப்பிட்டு. वो सारा का सारा अकेला खा लिया हो. அது நல்லதா? अगर वो ऐसा करना अच्छा है क्या? அந்த பிள்ளைக்கு உரிமை இருக்கு. वो बच्चा का तो हक है कि घर का भोजन खाएं. ஆனா அது மற்ற 4 பேருடைய உரிமையை பறித்து விட்டது. लेकिन वो हकदार दूसरे 4 लोगों का हक को भी छीन लेता है. இதுல தான் விவேகமா இருக்க வேண்டும். यहाँ पर विवेक के साथ हमें रहना होगा. அல்லேலூயா. हालेलुया. இது உணவில் மட்டுமல்ல, ये भोजन में मात्र नहीं, வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் जिंदगी का हर कदम पर
ये होना चाहिए। குடும்பத்தில் கொஞ்சம் பணம் இருக்கிறது, घर में थोड़ा पैसा है, பெற்றோர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள், माँ पिता लोग मेहनत करके जमा करके रखा, அது அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உள்ளது. वो परिवार का सभी लोगों का है, ஆனால் திட்டமிட்டு நியாயமாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். लेकिन बड़ी योजना और परामर्श के साथ हिसाब से उसको बांट लेना चाहिए। உலகத்தில் பல குடும்பங்களில் இதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. दूसरे दुनिया के हर जगह का लोग इसको परवाह नहीं करते हैं, எல்லா பட்சபாதத்தோடு இஷ்டத்துக்கு செய்வார்கள். तो पक्षपात के साथ अपना मनमर्जी करते हैं। ஆனால் நாம் இந்த காரியங்களில் தேவ பயத்தோடு காணப்பட வேண்டும். लेकिन हम लोग इन बातों में बड़ी ध्यान पूर्वक जीवन जीना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। ஆகாரம் பகிர்ந்து கொடுப்பது தொடங்கி भोजन बांट कर देने से, पहुनाई करने से लेकर நாளைக்கு நம்முடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடுப்பது வரைக்கும் कल में हमारी धन दौलत को बांट कर देने तक பெற்றோர் நீதி நியாயத்தோடு செயல்பட வேண்டும். माँ पिता लोग धर्म और न्याय के साथ व्यवहार करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। உங்கள் ஒரு பிள்ளைக்கு இருக்கிற உரிமையை பறித்து அடுத்த பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துற கூடாது. तो एक बच्चे का हक को छीनकर दूसरा बच्चा को दोगुना दे देना नहीं चाहिए। அது தேவனுக்கு பிரியமற்றது. वो परमेश्वर का पसंद नहीं है। அந்த பிள்ளை தான் எனக்கு அன்பா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்துற கூடாது. जो बच्चा आपको पसंद है, जो बच्चा आपको प्यारा है करके उस बच्चों को आप ज्यादा दे देना नहीं चाहिए। நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். हमारा परमेश्वर न्याय करने वाला परमेश्वर। அல்லேலூயா. நம்முடைய हालेलुया। வீட்டில் அவர் வருகிறார் என்றால் நம்முடைய வீட்டினுடைய சகல காரியங்களை கவனிக்கிறார். तो हमारे घर में यदि परमेश्वर आता है तो हमारा घर का हर बातों को वो देखभाल करता है। ஆகவே எல்லாவற்றிலும் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். इसलिए हमें हर बातों में जिम्मेदार को निभाना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। Praise the Lord. இரண்டாவதாக दूसरी एक बात बताता हूँ, நமக்கு ஒரு கல்வி வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. हमें एक ज्ञान की बात एक रहता है। அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. प्रेरितों के पुस्तक 7 अध्याय 22वां वचन को पढ़ेंगे। मूसा को मिस्रियों की सारी विद पढ़ाई गई और वो वचन और कर्म दोनों में सामर्थ्य था। அவரை பற்றி மோசேயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. मूसा के बारे में लिखा है, வாக்கிலே வாக்கிலும் செய்கையிலும் கடைசியில் கர்ம ஒரு विद्या पढ़ाई गई और वचन और कर्म दोनों में கரம் வச்சன் வாக்கிலும் செய்கையிலும் தியரி அண்ட் பிராக்டிக்கல் वचन और कर्म दोनों में सामर्थ्यता बोल के लिखा है। மோசே அந்த எகிப்தியருடைய சாஸ்திரங்களை படித்தார். मूसा जो है मिस्र का सभी शास्त्र को उन्होंने पढ़ा था। அங்குள்ள எல்லா டெக்னிக்ஸ் அவ எல்லா வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தினார். तो वहाँ पे जो भी ज्ञान विज्ञान था सब कुछ उन्होंने अपने लिए प्रयोजन कर लिया। வாக்கிலும் வல்லவரானார், செய்கையிலும் வல்லவரானார். பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். बच्चे लोग जवान लोग அல்லேலூயா बोलिए। அல்லேலூயா. அல்லேलूया। बड़ा बच्चा लोग भी है इधर. बड़ा बच्चे ஓகே. அப்போ நீங்க பிள்ளைகள் கவனியுங்கள். बच्चे लोग ध्यान दीजिए, बड़े बच्चे भी है, सब ध्यान दीजिए। பைபிள் சொல்லுகிறது பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். बाइबल कहता है कि बच्चे लोग पढ़ना चाहिए, पढ़ाई करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும். सभी बच्चे लोग विद्यालय में पढ़ना चाहिए। அது குடும்பத்தில் பேராசீர்வாதம். वो परिवार का बहुत आशीष का कारण होगा। எத்தனை பேர் படிக்கிறீர்கள்? यहाँ पे कितने लोग स्कूल जाकर विद्यालय जाकर पढ़ते हैं, पढ़ रहे हैं? हाथ उठाइए। இப்போ நீங்க எல்லாம் படிக்கலையா? बाकी लोग नहीं पढ़ा है, ठीक है। कितने लोग पढ़ा लिखा है? थोड़ा हाथ उठाइए।
அல்லேலூயா. हालेलुया। ஓகே, கை கீழே போடுங்க. ठीक है, हाथ छोड़िए। பிள்ளைகள் வாலிபர்களை நான் இந்த விஷயத்தில் கட்டாயப்படுத்துகிறேன். मैं बच्चे लोग जवानों को इस बातों में मजबूर कराना चाहता हूँ। இது நீங்கள் கல்வி கற்க வேண்டிய காலம். ये पढ़ने का उम्र है, समय है। படிச்சவங்களை கை வைத்த சொல்லி படிக்காதவங்களை வெக்கப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. मैं आपको पढ़ने वालों को तारीफ करते हुए अनपढ़ों को लज्जित कराने की मतलब से ये मैं नहीं कहा। இந்த படிக்கலன்னு சொல்றீங்களே, நீங்களும் படிக்க வேண்டும் என்பது சொல்றதுக்கு தான் இதை நான் செய்தேன். तो मैं ये कहना चाहता था कि जो नहीं पढ़े हैं उनको भी पढ़ना चाहिए। உங்களை நேசித்து இதை சொல்லுகிறோம். आपसे प्रेम रखकर हम इसको कहता हूँ। உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், आपके भविष्य जो आशीष का कारण होना है तो நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். आप लोगों को जरूर पढ़ना चाहिए। அசாம் மாநில அரசாங்கம் இப்பொழுது ஒவ்வொரு கிராமங்களிலும் பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். मैंने ये बातें सुनी कि असम सरकार हर गांव में मॉडल स्कूल बनाकर लोगों को पढ़ाने का विचार रखता है। इसको सुनकर मैं बहुत खुशी हुआ। அசாம் மட்டுமல்ல, மற்றுள்ள சிக்கிம், திரிபுரா, நாகாலாந்து ஒவ்வொரு இடத்திலும் கல்விக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படுகிறது. असम मात्र नहीं, त्रिपुरा, नागालैंड सभी जगहों में भी पढ़ने का सुविधाएं सरकार की ओर से की जा रही है। கண்டிப்பாக படிக்க வேண்டும். आप लोग को पढ़ना होगा। மோசே குறித்து பாராட்டி பைபிள்ல எழுதி இருக்கிறது. मूसा को तारीफ करते हुए उसके बारे में बाइबल में लिख कर रखा गया है। हालेलुया, हालेलुया। दानियेலை குறித்து பாராட்டி எழுதி இருக்கிறது. दानियल के प्रति तारीफ करते हुए यहाँ पर लिखा हुआ है। அவங்க எல்லாம் படிக்க வாய்ப்பு கிடைத்த பொழுது படித்தார்கள். वे लोग जब पढ़ने का मौका मिला तो तुरंत उसे इस्तेमाल करके पढ़ाई किए थे। அப்ப பின்னால ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வந்தார்கள். तो इस कारण वे लोग जीवन में आशीष का कारण बने थे। அல்லேலூயா, हालेलुया। பிள்ளைகளே, கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. बच्चे लोग जरूरी आपको स्कूल जाना जरूरत है। தொடர்ந்து படியுங்கள். लगातार आपको पढ़ना होगा। பாதியில் விட்டு விடாதிருங்கள். आप में से कोई भी आधा में नहीं छोड़ना चाहिए। பெற்றோர்களுக்கும் நான் அன்பாய் கேட்கிறேன். मैं माँ पिताओं को भी ये नम्र निवेदन देना चाहता हूँ। பிள்ளைகளை படிக்க வையுங்கள். आप अपने बच्चों को पढ़ाइए। படிக்கிற காலத்துல வேலைக்கு அனுப்பாதீங்க. पढ़ने का उम्र में आप बच्चों को काम में नहीं भेजिए। அல்லேலூயா, हालेलुया। நம்முடைய தலைமுறை இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கிலும் நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உயர்ந்து வர வேண்டும். हमारा इस समय की हमारा पीढ़ी के लोगों से बढ़कर आने वाली पीढ़ी हमारे बच्चे लोगों का समय जो है आगे निकल कर आना होगा। எத்தனை பெற்றோர் அதை விரும்புகிறீர்கள்? कितने लोग इसको चाहते हैं? அல்லேலூயா, हालेलुया। என் பிள்ளைகள் என்னை விட மேலாக எழும்பி வர வேண்டும். मेरे बच्चे लोग मुझसे अधिक आगे निकल कर आना होगा। அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கின்ற வயதிலே வேலைக்கு விடக்கூடாது. तो ऐसा होने से आप अपने बच्चों को पढ़ने को उम्र में काम नहीं भेजना चाहिए। அல்லேலூயா, हालेलुया। அப்ப பிள்ளைகள் இப்ப தேயில தோட்டத்துல உங்களோட பிள்ளைகள் வேலைக்கு வந்தா கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். अगर आपके साथ चाय बागान में काम में बच्चे लोग अगर आएंगे तो भला आपको उसमें से कुछ पैसा मिल सकता है। நீங்க பிள்ளைகளை படிக்க விட்டா இப்ப அந்த பணம் உங்க கையில கிடைக்காது. अगर आप बच्चों को पढ़ाई करने में भेजिएगा तो उस पैसा जो आपको नहीं मिलेगा। ஆனா அந்த பிள்ளைகள் படித்து பெரிய வேலையில் வந்து விட்டார்கள் என்றால், लेकिन वो बच्चे पढ़कर एक अच्छे स्थान में आ जाएंगे तो வருங்காலத்தில் பெரிய அளவு வருமானம் வரும். आने वाले दिनों में बहुत सुंदर तरीके का कमाई वो बच्चे खुद कर सकता है। அல்லேலூயா, हालेलुया। நீங்க இந்த பிள்ளைகள் இப்ப சம்பாதிச்சு தர்றத இத்தனை வருஷம் சம்பாதிச்சு தர்றத கூட்டி பார்த்தாலும் பிறகு படித்து உயர்ந்த வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினாங்கன்னா அதுதான் மிக அதிகமாக இருக்கும். आज वो बच्चे जो कमाता है पैसा से बढ़कर वो पढ़कर भविष्य में पढ़ाई करके जो कमाई करेगा वही उस बच्चे के लिए आशीष का कारण बनेगा।
बल्कि आमेन। अभी का कमाई नहीं। ஆகவே நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை நல்ல படிப்பு படிக்க வைங்க. इसलिए आप लोग अपने बच्चे लोगों को कोई हालत पढ़ाई कराइए। நீங்கள் ஜெபத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். अगर आप प्रार्थना के साथ करेंगे तो बच्चे लोगों को प्रभु ज्ञान बुद्धि देकर आशीष करेगा। பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுப்பார். अच्छा ज्ञान बुद्धि को परमेश्वर देंगे। பைபிள் சொல்லுகிறது ஒருவன் ஞானத்தில் குறைபட்டால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன். बाइबल में लिखा है अगर कोई ज्ञान की कमी किसी को है तो वो मांगे प्रभु से, वो संपूर्णता से दे सकता है। கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் கொடுப்பார். परमेश्वर हमारे बच्चों को ज्ञान एवं बुद्धि दे सकते हैं। நல்ல வேலை வாய்ப்புகளும் தருவார். अच्छे नौकरियां दिलाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பிள்ளைகள் உயர் அதிகாரிகளாக எழும்பி வர வேண்டும். हमारे बच्चे लोग संसार के ऊंचे स्थानों पर उठकर आना चाहिए। நம்முடைய பிள்ளைகள் பிறருக்கு போதிக்கிற டீச்சர்ஸாக எழும்பி வர வேண்டும். हमारे बच्चे लोग दूसरों को सिखाने वाले टीचर्स होना चाहिए। நம்முடைய பிள்ளைகள் நம்மை ஆளுகிறவர்களாக எழும்பி வர வேண்டும். तो हमारे बच्चे लोग कल हमारे ऊपर खड़ा होकर शासन करने वाला होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ये सब बाइबल में लिखा हुआ है। கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर उसे आशीष कर देंगे। நீங்கள் அந்த வாசலை அடைத்து விடாதிருங்கள். आप लोग उसकी द्वार बंद मत करें। பிள்ளைகளை படிக்க வையுங்கள். बच्चों को पढ़ाई कराइए। அல்லேலூயா. हालेलुया। அதுபோல நல்ல நல்ல வேலைகளை கர்த்தர் தருவார். इस साथ में अच्छे अच्छे नौकरियां प्रभु देंगे। நீங்கள் படித்தால் கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார். अगर आप बच्चे लोग पढ़ेंगे तो आपको अच्छा नौकरी प्रभु दिलाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக நான் உங்களுக்கு நம்முடைய குடும்பத்தை பற்றி இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். तीसरा बातों को मैं अपना परिवारों के बारे में बताना चाहता हूँ। நம்முடைய குடும்பத்திலே ஒரு அதாவது குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. पारिवारिक जीवन हर सबको रहता है। அல்லது ஒரு விவாக வாழ்க்கை. विवाह का जीवन। அல்லேலூயா. हालेलुया। இந்த வீட்டிலே உள்ள வாழ்க்கை குறித்து சொன்னேன். मैं घर की बातों को कहा। கல்வி வாழ்க்கையை குறித்து சொன்னேன். पढ़ाई की बातों के बारे में परिवार में होना चाहिए कहा। விவாகம் என்பதை குறித்து கவனிப்போம். अब हम लोग विवाह के बारे में ध्यान करेंगे। அல்லேலூயா. हालेलुया। கணவன் மனைவி என்ற உறவை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். पति पत्नी के रिश्ता को परमेश्वर ने बनाया। ஆதியிலே ஆதாம் என்கிற கணவனையும் ஏவாள் என்கிற மனைவியையும் தேவன் உண்டாக்கினார். तो आदि में आदम नाम के पति को, हवा नाम के पत्नी को परमेश्वर ने बनाया। தேவனே முதலாவது ஒரு விவாகத்தை பண்ணி வைத்திருக்கிறார். साथ ही परमेश्वर स्वयं एक विवाह कराया। இன்றைக்கும் நமக்கு விவாகங்களை தேவன் நடத்தி வைக்கிறார். आज तक परमेश्वर विवाह को कराता है। விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று எபிரேயர் 13:4 சொல்லுகிறது. इब्रानी 13:4 में पढ़ते हैं विवाह सभी बातों में आदर के योग्य हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு பலர் விவாகத்தை ரொம்ப சிம்பிளா மாற்றி விட்டார்கள். आज अनेक लोग विवाह की जीवन को बहुत हल्के में लेते हैं। நாம் விவாகத்தை சர்ச்சில் வைத்து நடத்துகிறோம். हम लोग विवाह को चर्च में रखकर करते हैं। எல்லாரும் கூடி வந்து உட்கார்ந்திருந்து அதை பாஸ்டர் நடத்துகிறார். तो उसे सब लोग की उपस्थिति में पास्टर उसको चलाता है। அதற்கு எத்தனை முறைகளை நாம் கையாளுகிறோம். उसके लिए कितने विधि नियमों को हम पालन करते हैं। ஏன்னா விவாகம் கனம் உள்ளது. क्योंकि विवाह का जीवन आदर के योग्य है। அல்லேலூயா. हालेलुया। மக்கள் என்ன செய்யறாங்க? लोग क्या करते हैं? விவாகமே இல்லாம போய் ஒரு குடும்பத்தை தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வாழ்கிறாங்க. तो हम इतना नियम कानून के साथ विवाह कराते, परमेश्वर ने कराता, लेकिन लोगों ने क्या करता है, अपने मर्जी से किसी ना किसी को ले आकर पत्नी के रूप में, पति के रूप में रखकर जीवन जीते हैं। அவங்க ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு தனியா பண்ணிக்கிறாங்க. तो वो अपना मर्जी से अकेला में किसी ना किसी को पसंद करके साथ में रख लेते हैं, साथ में रह लेते हैं। இது தேவன் விரும்பாத, தேவன் வைக்காத விஷயம். लेकिन ये जो अनुभव है ये परमेश्वर ने नहीं रखा हुआ नियम है, नहीं रखा हुआ ये रिवाज है। இதுவரைக்கும் உங்க விவாகம் எப்படி நடந்துச்சோ அதை விட்டுருங்க. तो आप
आप इससे पहले जैसा आपका विवाह हुआ, जैसा आपका जीवन रहा, उसको छोड़ दीजिए। நீங்கள் அந்த மனைவியோடு அந்த கணவனோடு உண்மையா வாழுங்க. तो मसीह में आत्मिक अनुभव में आने से पहले आप जैसे भी किए उसको छोड़कर अब से उसको अपने पत्नी के साथ, पति के साथ, भाई भक्ति के साथ जीवन जिए। அதே கணவன் அதே மனைவியோடு உத்தமமாய் வாழுங்கள். तो वही पति के साथ, वही पत्नी के साथ जिसको आपने पहले से विवाह करके रखा, उन्हीं के साथ अपना जीवन जीना चाहिए। இதுவரை விவாகம் ஆகாதவர்கள், जो आपसे अभी तक विवाह नहीं किए हैं, उन सब के लिए मैं कहता हूँ, இப்பொழுது சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை கவனித்து செய்யுங்கள். आपको जो बता दिया जाता है इसको ध्यान देकर सुनिए और वैसा ही करने का कोशिश करिए। உங்கள் பிள்ளைகளுக்கு விவாகம் செய்யும் போது आप अपने बच्चों को जो विवाह कराते हैं, இப்பொழுது சொல்லப்படுகிறவைகளை கவனித்து செய்யுங்கள். जो अब आपको बता दिया जाता है उसको ध्यान से सुनकर वैसा ही करिए। நீங்கள் சத்தியத்தை வசனத்தை அறிந்த பிறகு நீங்கள் முன்னர் செய்வது போல உங்களுடைய உறவுகள் செய்வது போல நீங்கள் செய்யாதிருங்கள். तो उससे पहले आपके रिश्तेदारों ने, परिवारों ने जैसा किया वैसे अब तक विवाह नहीं किए हैं वे लोग ना करे। ஹல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் இடத்திலே ஆலோசனை கேட்டு முறைப்படி செய்யுங்கள். पास्टर लोगों से सलाह परामर्श लेकर उसको नियम अनुसार, वचन की आत्मिकता के अनुसार करिए। அது தேவனுக்கு பிரியமானது. वो परमेश्वर का पसंद होता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் என்று பைபிள் சொல்லுகிறது. बाइबल ये बताती है कि एक पति के लिए एक ही पत्नी होना चाहिए और एक पत्नी के लिए एक ही पति होना चाहिए। மனைவியை புருஷனை மாத்திக்கொண்டே இருக்கக்கூடாது. तो जैसे कि पति पत्नी को बदलते रहना नहीं चाहिए। தேவன் அதை விரும்பவில்லை. इसे परमेश्वर नहीं चाहता है। நீங்கள் இப்பொழுது ஒரு மனைவியோடு வாழுகிறீர்களா, தொடர்ந்து அந்த மனைவியோடு வாழுங்கள். एक पत्नी के साथ आप परिवार बनाए हैं, एक पति के साथ आप अपने जीवन बनाए हैं, उसी के साथ ही लगातार जीवन में अंत तक जीने का चेष्टा करिए। हालेलुया। हालेलुया। இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ये वचन कितने लोग पसंद करते हैं? हालेलुया बोलिए। எல்லா வசனமுமே நமக்குரியதுதான். सभी वचन हमारा ही है, எல்லாமே நமக்கு பிடிக்கணும் தான். सब कुछ हमें पसंद तो होना चाहिए। ஏற்கனவே நாம் தவறி இருந்தால் அதை விட்டு விடுங்கள். पहले अगर हो गया तो उसको छोड़ दीजिए, जैसे कि आप मसीह में नहीं आया हो। ஆனால் இனி விவாகமாக போறவர்கள் கட்டாயம் இதை பின்பற்றுங்கள். लेकिन अब से विवाह जो करने जा रहे हैं वे लोग ये बातों को ध्यान करें और परमेश्वर की भयभक्ति के अनुसार आप अपने जीवन बनाने का चेष्टा करें। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் விவாகம் பண்ணும் பொழுது நாம் விசுவாசியாய் இருந்தால் நமக்கு ஒரு விசுவாசியைத்தான் விவாகம் பண்ண வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. बाइबल कहता है कि अगर आप एक विश्वासी है कि आपकी विवाह किसी और विश्वासी से ही विवाह होना चाहिए। 2 கொரிந்தியர் 6:14 அதை சொல்லுகிறது. दूसरा कुरिन्ती 6 का 16वां पद इसे बताता है, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. अन्य लोगों के साथ नाशवान जुए में ना जूतना। ஆகவே அந்த காரியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். इसलिए आप उस बातों को भी ध्यान दीजिए। நீங்கள் எவைகளையெல்லாம் விட்டு இயேசுவை விசுவாசித்து இயேசுவை பின்பற்றி வாழ்கிறீர்கள், जिन जिन बातों को छोड़कर आप परमेश्वर पर विश्वास करते हुए जीवन जीते हैं, அப்ப இனி நீங்கள் விட்டவைகளை போய் தொடக்கூடாது. तो इस तब से आप लोग जो छोड़ दिया उसको दोबारा आपको पकड़ना नहीं चाहिए। இயேசுவை மட்டுமே ஆராதிக்க தீர்மானித்திருக்கிறீர்கள். आप ये निर्णय लिए हैं प्रभु यीशु को ही आराधना करेंगे। அப்ப அந்த மாதிரி விசுவாசம் உள்ள ஒருவரைத்தான் நீங்கள் விவாகம் பண்ண வேண்டும். तो वही विश्वास में कोई दूसरा है तो उसी को ही विवाह करना चाहिए। हालेलुया। हालेलुया। இவைகளில் உறுதியாக இருப்பீர்களாக. आप लोग इसमें से मतलब स्थिर रहना चाहिए। குடும்ப வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்துங்கள். परिवार के जीवन में भी परमेश्वर का भय भक्ति के अनुसार आप अपना परिवार को चलाइए। பொதுவாக சில ஆலோசனைகளை சொல்லுகிறேன். मैं आमतौर कुछ सलाह देता हूँ। நம்முடைய வீட்டிலே இந்த கல்யாணத்தை விவாகத்தை பிசினஸாக மாற்றுகிற கொடுக்கல் வாங்கல்களுக்கு நம்ம போகக்கூடாது. तो हमारे घर परिवारों में
विवाह को यानी कि व्यापार के रूप में करने का इन रिवाजों में हम लोग को जाना नहीं चाहिए। இங்கே ஒவ்வொரு வித மக்கள் கூட்டத்துக்கு ஒவ்வொரு வித பழக்கங்கள் இருக்கின்றன. यहाँ पर एक एक अलग अलग झुंड के लोगों के बीच में अलग अलग रिवाज रहता है, ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக பைபிள் சொல்லுகிறது, लेकिन सबके लिए आमतौर बाइबल एक ही लिखा है, விவாக விஷயத்தில் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். विवाह के विषय में पैसा का लोभ नहीं होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। விவாகம் என்ற பெயர்ல பொண்ணு வீட்டில இருந்தோ ஆணு வீட்டில இருந்தோ கட்டாயப்படுத்தி பணத்தையோ பொருளை வாங்காதிருப்பீர்களாக. तो विवाह के नाम से मतलब दोनों तरफ परिवारों में पैसा लेन देन करना नहीं चाहिए, கட்டாயப்படுத்தி வாங்காதிருங்கள். मजबूर करके भी नहीं लेना चाहिए। அன்பின் அடையாளமாய் பகிர்ந்து கொள்ளலாம். तो प्रेम की चिन्ह के साथ आप एक दूसरों से बांट सकते हैं। நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கலாம். अपने बच्चे लोगों को आप लोग खुशी मन से दे सकते हैं, மாறி மாறி கட்டாயப்படுத்தி டிமாண்ட் பண்ணி வாங்க கூடாது. लेकिन आसपास में मजबूर करके मुझे इतना लगेगा ये लगेगा बोलकर मांगना नहीं चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல நாம் விசுவாசிகளாய் மாறின பிறகு விசுவாச குடும்பங்கள்ல டைவர்ஸ் என்பது வரக்கூடாது. हम लोग विश्वासी होने के बाद हमारे विश्वासी परिवारों के बीच में तलाक देने का आदत नहीं रहना चाहिए। அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ये परमेश्वर का पसंद नहीं है। தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று மல்கியாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. मलकिया पुस्तक में लिखा है, अगर कोई किसी अपना परिवार को त्याग देगा वो उसे मैं इनकार करता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால இனி அந்த தப்பை செய்யவே கூடாது. दोबारा इस प्रकार गलतियां नहीं करना चाहिए जो अपना जीवन की साथी को तलाक देता हो। அன்பு விசுவாசிகளே, நீங்கள் எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை மிக மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். प्रिय विश्वासी जनों, आप लोग परमेश्वर की व्यवस्था को और उनकी बातों को ध्यान दे, प्रभु आपको आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வராமல் விவேகமாய் வாழுங்கள். पति पत्नी के बीच में झगड़ रगड़ नहीं होना चाहिए, झगड़ा होना नहीं चाहिए, उसमें विवेक के साथ जीवन जीना चाहिए। மனித சுபாவங்களில் வருகிற வித்தியாசம்தான் சண்டைக்கும் பிரச்சனைக்கும் வழி திறக்கிறது. इंसानियत की स्वभाव की वजह से ही झगड़ा उत्पन्न होता है, ஆனால் நம்முடைய சுபாவங்களை கிறிஸ்து இயேசு திருத்திக் கொண்டே இருக்கிறார். लेकिन हमारी स्वभावों को मसीह यीशु सुधारते रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம கெட்ட கெட்ட சுபாவம் உள்ளவர்கள், हम लोग गलत विचार वाले हैं, ஆனா கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு लेकिन जब से हम मसीह यीशु को पीछा किए, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருடைய சுபாவத்தை சீர்படுத்துகிறார். हम सभी का स्वभाव को पवित्र परमेश्वर ठीक करता है। அதனால கண்டிப்பா விசுவாச தம்பதிகளுக்கு கணவன் மனைவிக்கு ஒன்றாய் வாழ முடியும். तो इसलिए हम लोग विश्वास करने वाले एक परिवारों के साथ एक जी सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। கண்டிப்பாக சண்டைகள் வராமல் வாக்குவாதம் பண்ணாமல் உங்களால் ஜெயம் எடுக்க முடியும். निश्चय है कि आप झगड़ा वाद विवाद के बिना आप लोग अपना जीवन को जी सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। பிரிந்து போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. செப்பரேஷன்ஸ், பிரிந்து போகிறது இருக்கக்கூடாது. एक दूसरों को छोड़कर अलग रहना नहीं चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதே போல நம்முடைய குடும்ப வாழ்விலே நாம இந்த குற்றங்களுக்கு ஆளாக கூடாது. हमारे परिवारों की जीवन में हम लोग एक दूसरों पर दोषदार नहीं होना चाहिए। வேதத்துக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளா மாறிடக்கூடாது. बाइबल के सामने हम लोग दोषीदार होना नहीं चाहिए। சகரியா எலிசபெத் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. जकरिया एलिजाबेथ के परिवार के बारे में लिखा है। நம்முடைய கவுகாத்தி சகரியா எலிசபெத் அல்ல, यहाँ पर एक गुवाहाटी में सगरिया एलिजाबेथ एक तो है। இது இங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற சகரியா எலிசபெத் குடும்பம். ये बाइबल में लूका सुसमाचार में लिखा हुआ सगरिया एलिजाबेथ की परिवार है। அவர்கள் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். वे लोग बिना दोष के जीवन जिए थे। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு தேவன் கொடுத்த சாட்சி.
तो उस परिवार को परमेश्वर ने ये गवाह दिया। அந்த குடும்பம் வசன சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். वे लोग वचन की आधार पर जिंदगी जिए थे, उनको वचन आदर किया। அல்லேலூயா. हालेलुया। நம் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் இது மாதிரி சாட்சி பெற வேண்டும். हम प्रति परिवार ऐसा गवाह बनना चाहिए। ஆமென். आमेन। அதே போல தேசத்தின் சட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். उसके साथ हमारी सभी प्रति परिवार देश की संविधान को भी मानकर जीवन जीना चाहिए। நம்முடைய குடும்பத்திலே ஒரு திருட்டு கேஸ், ஒரு அடிதடி கேஸ், ஒரு கொலை கேஸ், ஒரு கிரைம்ஸும் வரக்கூடாது. हमारे परिवारों के बीच में कोई चोरी की मामला नहीं आना चाहिए, कोई मारपीट का मामला शिकायत नहीं आना चाहिए, कोई झगड़ा का शिकायत यानी कि केस नहीं आना चाहिए। ஆமென். आमेन। சத்தமாக சொல்லுவோம். आवाज से कहिए आमेन। நிச்சயமாக இப்படிப்பட்ட தேச விரோத அல்லது சட்டவிரோத செயல்கள் நாம செய்தரவே கூடாது. देश की संविधान के विरोध क्रिया काम हम में से कोई नहीं करना चाहिए। உலகத்துல பலர் சட்டங்களை மதிக்காமல் நடக்கிறார்கள். दुनिया में अनेक लोग हैं कि देश की संविधान का कोई अता-पता ही नहीं देता। சிலரை போலீஸ் பிடிச்சு அப்புறம் ஜெயில போடுறாங்க. कुछ लोगों को बाद में पुलिस पकड़कर जेल में डालते हैं। சிலர் போலீஸ் கையில மாட்டாமலே தப்பி நடக்கிறார்கள். कुछ लोग चतुराई से पुलिस की नजर में नहीं पड़कर ही भागते हैं। ஆனால் நாமோ ஒரு பொழுதும் தேவனுக்கு முன்பாகவும் அரசாங்கத்துக்கு முன்பாகவும் குற்றம் செய்யக்கூடாது. लेकिन हम में से कोई भी परमेश्वर के सामने संविधान के सामने भी दोषीदार नहीं होना चाहिए। நம்முடைய குடும்பங்கள் எப்பொழுதும் நல்ல சாட்சியாக நிற்க வேண்டும். हमारे परिवार हर समय पर अच्छा गवाह बनना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। உள்ளுக்கும் சண்டை இருக்க கூடாது, வெளியேயும் பிரச்சனைக்கு போக கூடாது. घर के अंदर भी झगड़ा नहीं होना चाहिए, बाहर भी हम लोग झगड़ा में नहीं जाना चाहिए। ஆமென். आमेन। உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? क्या आपके घर परिवारों में कुछ ऐसा परिस्थिति है क्या? கிட்ட வார்த்தை பேசுறது, பக்கத்து வீட்டுல சண்டைக்கு போறதெல்லாம் இருக்கிறதா? आज पड़ोसी के साथ झगड़ा करना और गाली देना, ये सब कुछ आपके बीच में है क्या? திருடுகிறது, चोरी कोई करने जाते हैं क्या? ஒளிச்சு ஒளிச்சு மதுபானம் காய்த்து குடிக்கிறது, अगर छिपा छिपा के नशा बनाते और नशा बनाकर पीते हैं क्या? இந்த மாதிரி எந்த தவறும் நாம் செய்யவே கூடாது. ऐसा कोई भूल आप में से कोई नहीं करना है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் வேலைக்கு போற தோட்டத்திலயோ கம்பெனிலயோ நமக்கு நல்ல சாட்சி இருக்க வேண்டும். आप जिस चाय बागान में कंपनी में काम जाते हैं वहां आपके निमित्त अच्छा नाम होना चाहिए। ஆமென். आमेन। அதிலே இயேசு மகிமைப்படுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். उसमें प्रभु यीशु महिमा पाएंगे और उसके द्वारा आपको आशीष करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய குடும்பங்கள் சாபத்துக்கு உட்படக்கூடாது. हमारे परिवार कोई श्रापित का कारण नहीं होना चाहिए। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். इस्राएलियों को आशीष करना ही परमेश्वर का पसंद है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தா வசனத்திலே சாபங்கள் எழுதி இருக்கிறது. अगर वचन की अपसंदता की क्रिया करेंगे तो बाइबल में ही श्रापित लिखा हुआ है। அந்த சாபங்கள் நம்முடைய தலையில வரக்கூடாது. तो वो श्रापित हमारे सिर पर नहीं आना चाहिए। மற்ற மனிதர்களுக்கு துன்பம் கொடுத்தால், दूसरे लोगों को अगर दुख देंगे, சிலர் சாபம் போடுகிறார்கள், कुछ लोग श्रापित देते हैं, அந்த சாபம் உங்க தலையில இறங்கும். वो श्रापित आपके ऊपर आएंगे। சிலர் காரணம் இல்லாம சாபம் போடுகிறார்கள், कुछ लोग बिना कारण के श्रापित देते हैं, அது நம்முடைய தலையில் வராது. वो हमारा सिर पर नहीं आता है। ஆனால் உண்மையா ஒருத்தருக்கு தொந்தரவு கொடுத்தா, अगर किसी को कुछ हम लोग दिक्कत देंगे, அந்த ஆள் மனநொந்து போய் சாபம் போட்டா, वो मन में दुखित होकर श्रापित देगा, அது உங்க தலையில இறங்கிடும். वो आपके सिर पर आ जाएंगे। இந்த மாதிரி சாபத்தை நம்ம குடும்பத்துக்கு வாங்க கூடாது. इस प्रकार श्रापित हम अपने परिवारों में कमाना नहीं அது चाहिए। தலைமுறை தலைமுறையா நீடித்து வந்து கொண்டே இருக்கும்.
இருக்கும். वो पीढ़ी से पीढ़ी तक बढ़ता ही जाएंगे. நம்ம காலம் முடிஞ்சு நம்ம பிள்ளைகள் தலையில சாபம் இறங்கும். हमारे समय के बाद हमारे बच्चों की जीवन में भी वो श्रापित आएंगे. அதனால தேவனுக்கு பயந்து நடப்போம். इसलिए आप सभी को ये भय भक्ति के साथ परमेश्वर की डर में रहना चाहिए. அடுத்த மனிதர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் வாழ்வோம். दूसरे इंसानों के लिए कोई भी तकलीफ ना देकर आपको जीवन जीना चाहिए. அப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே சாபமே வராது. तब हमारे परिवारों में कभी श्रापित नहीं होगा. हालेलुया. हालेलुया. ஏற்கனவே சில சாபங்கள் வந்திருந்தால், अगर पहले से कोई श्रापित आपको हुआ है, நீங்கள் முதலில் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். पहला आपको परमेश्वर से माफ मांगना चाहिए. இரண்டாவது எந்த மனுஷனுக்கு பாதிப்பை உண்டாக்குனீங்களோ அந்த மனுஷன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். दूसरा जिस इंसान के साथ में उसे दुख आप लोग दिया उससे माफी मांगना चाहिए. அந்த குடும்பத்துல மன்னிப்பு கேட்கணும். उस इंसान के साथ आप माफी मांगना चाहिए. அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபம் உடைந்து போய்விடும். तब आपके परिवार में जो श्रापित है वो दूर हो जाएगा. உங்கள் சாபத்தை இயேசு ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். आपके श्रापितों को यीशु आशीष का कारण बना देंगे. அல்லேலூயா. हालेलुया. விசுவாச குடும்பங்களை நான் இப்பொழுது சொல்லி வருகிற இந்த விஷயங்களுக்கு விலகி வாழுங்கள். विश्वासी जनों, मैंने आप जो कह रहा हूं इस बातों को बिल्कुल इससे दूर रहकर जीवन जीना चाहिए. இதிலே ஒரு காரியம் கூட சொல்லுகிறேன். इससे मैं और एक बात बताता हूं. கடன்களுக்கும் உங்கள் குடும்பத்தை ஆளாக்காதிருங்கள். कोई भी उधार में अपना परिवार को आप लोग फंसाना नहीं चाहिए. கடன் இல்லாத வாழ்க்கை விசுவாச மக்கள் வாழ வேண்டும். विश्वासी लोग बिना उधार के जीवन जीना चाहिए. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். बिना किसी का कर्जदार होना चाहिए. हम परमेश्वर हमें आशीष करना चाहता है. மனுஷனிடத்துல கை நீட்டி கடன் வாங்க கூடாது. इंसान के पास हाथ बढ़ाकर हम लोग उसे माने कि उधार लेना नहीं चाहिए. கர்த்தர் தந்ததை வைத்து வாழ்வோம் என்கிற உறுதி இருக்க வேண்டும். परमेश्वर जो देते हैं उससे मैं जीवन जीऊंगा करके एक दृढ़ता होना चाहिए. அப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பா. तब आपका सारा जरूरतों को परमेश्वर पूरा करेगा. நம்மை அந்த விசுவாசத்தில் அந்த ஜெபத்தில் கர்த்தர் பழக்கி கொண்டு வருகிறார். तो हमें परमेश्वर उस विश्वास में वो प्रार्थना में हमें आदत दिलाते हैं. அதனால தயவு செய்து கடன் வாங்காதிருங்கள். इसलिए आप कृपया उधार किसी से ना ले. சில பெற்றோர் கடனை வாங்கி வச்சுட்டு போய் பிள்ளைகளுடைய காலத்துல கூட கடன் வட்டி பெருகி கொண்டிருக்கிறது. कभी कभी किसी के परिवार में ऐसा होता है, माँ पिता लोग उधार लेकर चले जाते हैं, चल बसते हैं, पर उसके बाद उनके बच्चे लोग उसका बोझ उठाना पड़ता है. அதனால கட்டாயமாக கடன் படாதிருப்பீர்களாக. इसलिए जरूरी है कि आप में से कोई भी किसी की कर्जदार ना बने. ஏற்கனவே கடன் இருந்தால், अगर पहले से किसी का कर्जा है, டெய்லி குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. रोज आप परिवार के साथ बैठकर प्रार्थना करिए. இனி கடன் வாங்க மாட்டேனா தேவனே, प्रभु और दोबारा मैं उधार नहीं लेंगे. இப்பொழுது இருக்கிற கடன்ல இருந்து எங்களை விடுதலை செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்க. अब मेरे इसी अनुभव से मुझे उद्धार कर बोलकर आप प्रार्थना करिए. இயேசு கட்டாயம் விடுதலை செய்வார். यीशु जरूर आपको वैसा ही करेंगे. விசுவாசிக்கிறீர்களா? विश्वास करते हैं? இயேசு விடுதலை செய்வார். यीशु आपको आजाद करेंगे. ஹalleluya. हालेलुया. இனி கடன் வாங்க கூடாது என்று தீர்மானம் பண்ணுங்க. तो आप लोग अब से ये सोचना है दोबारा में उधार नहीं लेंगे. ஹalleluya. हालेलुया. நான்காவதாக, चौथी बात, நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சபை வாழ்க்கை இருக்கிறது. हमारे परिवारों के लिए एक कलीसिया का अनुभव है. வாசியுங்கள் ஏசாயா 8:18. एसाया पुस्तक के 8 का 18 वचन को पढ़ेंगे. एसाया 8 का 18 पढ़िए. ஹalleluya. हालेलुया. நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் मैं अपने
यानी कि आप परमेश्वर ने दिए हुए बच्चों के साथ இந்த தேசத்திலே அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருப்போம். इस देश के लिए चिन्ह और चमत्कार का रूप बनेंगे. சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே நாங்கள் அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருப்போம். सेनाओं का यहोवा जो सियोन की ओर पर्वत किए निवास किए हैं उनके लिए हम लोग एक गवाह बनेंगे. சியோன் பர்வதம் என்று இங்கே சொல்லி இருக்கிறது சபையை காட்டுகிறது. यहाँ पे जो सियोन बोल के लिखा है ये कलिसिया को दर्शाता है. சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். कलिसिया में परमेश्वर मंडलाता है. இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு சபையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. यीशु को पीछा करने वाले लोगों को कलिसिया में एक जिम्मेवारता है. உங்க வீட்டில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. हमारे परिवारों में एक जिम्मेदारी है. கல்வி என்ற நிலையில் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. पढ़ाई और ज्ञान के विद्या के रूप में एक मतलब जिम्मेवार है. விவாகம் என்ற நிலையில் வாழ்வு இருக்கிறது. विवाह के जगह में एक जिम्मेवारी है. அதே போல சர்ச் என்கிற நிலையில் சபை வாழ்க்கை இருக்கிறது. चर्च के रूप में कलिसिया एक निवारण का कारण होता है. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சபையில் நீங்கள் வரும் பொழுது ये कलिसिया में जब आप आएंगे இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக உருவாக்கப்படுகிறீர்கள். यीशु मसीह के चेलों के रूप में आप बनते हैं. உங்கள் குடும்பத்தை தேவன் இந்த உலகத்திலே வாழ வைத்து உருவாக்கி आपके परिवारों को इस जगत में परमेश्वर उत्पन्न करा के आपको जीवन देख पालन पोषण करके வருங்காலத்தில் நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழ வைக்க விரும்புகிறார். आने वाले दिनों में नित्यता का जीवन में आपको रखना चाहते हैं. ஆகவே நீங்கள் நாம் பரலோகத்தை சுதந்தரிக்க போகிறவர்கள். इसलिए हम स्वर्ग को प्रेज़ द लॉर्ड स्वतंत्र करने जा रहे हैं. ஆகவே தான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். इसलिए हमारे परिवारों को परमेश्वर कलिसिया के अंदर में लेकर आया. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். आनंद के साथ एक हालेलुया बोलेंगे. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் சபையை அறியாமல் வாழ்ந்தோம். एक दिन कलिसिया को ना जाने हम जीवन जीते थे. சபைக்குள்ளே நாம் வரவில்லை. कलिसिया के अंदर हम लोग नहीं आते थे. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சங்கடங்களும் வேதனைகளும் நிறைந்து கிடந்தன. हमारे जीवन कितने दुख और उदास निराश के साथ जीवन जी रहा था. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். हमारे जीवनों में बिना भरोसा के हम जीवन जिए थे. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே இயேசு கொண்டு வந்தார். आज कलिसिया के अंदर ही परमेश्वर यीशु लेकर आया. ஹல்லேலூயா हालेलुया. எத்தனை மகிழ்ச்சி, कितने आनंद है, எத்தனை விடுதலை. कितने आजाद है. அப்ப இந்த சபை வாழ்க்கையை முக்கியப்படுத்த வேண்டும். इसलिए हम सभी को कलिसिया की प्रार्थनाओं को जरूरी देना चाहिए. இந்த சபை வாழ்க்கையில் நமக்கு ஒரு வேத கல்வி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். ये कलिसिया की सेवा के साथ एक बाइबल की ज्ञान का मतलब शिक्षा भी है, उसे हम लोग को जानना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா தேவன் தந்திருக்கிற பரிசுத்த வேதம் இருக்கிறது. क्योंकि परमेश्वर ने हमें जो पवित्र शास्त्र को दी है वो मेरे हाथ में है. இந்த வேத வசனங்களை நாம் படிக்க வேண்டும். इस बाइबल के वचनों को हमें पढ़ना होगा. இந்த வசனங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும். इस वचनों को हम अपने बच्चों को बताना होगा. எனவே பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். बच्चों को हम संडे स्कूल चलाते हैं, VBS நடத்துகிறோம். VBS चलाते हैं. இன்றைக்கு சகோதரன் VBS ஐ குறித்து அருமையாய் ரிப்போர்ட் கொடுத்தார். तो आज मैं VBS के बारे में उसका बोर्ड की तरफ से एक भाई ने रिपोर्ट को पढ़कर सुनाया. ஹல்லேலூயா. हालेलुया. அது பிரதருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். वो भाई के लिए मैं शुभकामनाएं देता हूँ. ரொம்ப அருமையா ரிப்போர்ட் கொடுத்தீங்க. बहुत अच्छा से बताया. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. बहुत आनंद है. நம்முடைய வருங்காலத்தில் தலைமுறைகளுக்கு நாம் செய்கிற பெரிய ஊழியம். ये सब सेवा जो हमारा अगला पीढ़ी के लिए हम आज करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு இப்படிப்பட்ட கிளாஸ் நடத்தி இருக்கிறார். तो प्रदीत पौल तिमोथीस को इस प्रकार का क्लास सिखाया है. 2 தீமோத்தேயு 3:15 அது சொல்லப்பட்டிருக்கிறது. दूसरा तिमोथी 3:15 में उसे हम पढ़ते हैं. நீ பரிசுத்த வேத எழுத்துக்களை உன் சிறுவயது முதல் அறிந்தவன். तो अपने पवित्र शास्त्र को बचपना से सीखा है. அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார். यहाँ पे आप लोगों को परमेश्वर ऐसे एक आशीष को दिया है.
அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறீங்க? कितने बच्चे लोग हैं जो यहाँ पर है संडे स्कूल पढ़ते हैं? हाथ उठाइए। ஆமென். எல்லாரும் நல்ல தலைக்கு மேல கை வைத்துங்க. हाथ के ऊपर हाथ, सिर का ऊपर हाथ उठाओ बच्चे Very लोग। good, very good. Very God good. bless you. हाँ, प्रभु आशीष करेंगे। Hallelujah. हालेलुया। தொடர்ந்து சண்டே ஸ்கூல் படிக்க வேண்டும். लगातार आप लोग को संडे स्कूल पढ़ना होगा। 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வேண்டும். 12 क्लास संडे स्कूल में पढ़ना होगा। அப்போ இந்த பைபிள் வேத கல்வியை நீங்கள் படிப்பீர்கள். तब आप लोग बाइबल की ज्ञान को सीख पाएंगे। சண்டே ஸ்கூல் VBS மூலம் மட்டுமல்ல, संडे स्कूल VBS के द्वारा मात्र नहीं, வேறு பல முறைகளில் நாங்கள் உங்களுக்கு வேத கல்வியை ஊட்டுகிறோம். इसके साथ विभिन्न तरीके से हम इसी ज्ञान को आपको सिखाते हैं। இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். आप ये जिम्मेवार को निभाना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய எல்லா சபைகளிலும் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வசனம் படிச்சு கொடுக்கறத முக்கியப்படுத்துங்கள். आप लोग अपने सभी चर्चेस में बच्चों को, बड़े लोगों को, जवानों को वचन सिखाकर देने का अनुभव को ज्यादा जरूरी समझिए। அல்லேலூயா. हालेलुया। சகோதரன் ரிப்போர்ட் சொன்ன பொழுது ஒரு சபையிலிருந்து ரிப்போர்ட்டே கிடைக்கலன்னு சொன்னார். तो वो भाई ने जब रिपोर्ट पढ़ा तो एक चर्च में से रिपोर्ट नहीं मिला करके बताए थे। அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं होना चाहिए। எல்லா சர்ச்சஸ்லயும் இதை முயற்சி பண்ணுங்கள். सभी चर्चेस में VBS की सेवा, संडे स्कूल सेवा चलाना चाहिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देवे। நம்முடைய சபை வாழ்க்கையிலே நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हम अपने कलिसिया के जीवन में परमेश्वर की भक्ति अनुशासन में जीना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। பரலோக வாஞ்சையோடு வாழ வேண்டும். हम स्वर्गीय आशा के साथ जीवन जीना चाहिए। சபையிலே நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் தெய்வீகத்தை எதிர்பார்க்க வேண்டும். कलिसिया में कुछ भी हम चाहते हैं, ऐश्वर्यता को, ईश्वरीय गुण को चाहत करना चाहिए। உலக பொருட்கள், உலக விஷயங்களை எதிர்பார்த்து சபைக்கு வரக்கூடாது. ये दुनिया की चीजों को, सुविधाओं को सोचकर कलिसिया में नहीं आना चाहिए। மிஷனரிகள் பண உதவி செய்வார்கள், பொருளுதவி செய்வார்கள் என்று நினைக்க கூடாது. मिशनरी लोग पैसे की मदद करेंगे बोलकर आप लोग को नहीं सोचना चाहिए। அப்படி செய்வதற்குரிய மிஷனரிகள் அல்ல இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள். तो यहाँ पर जो लोग बैठे हैं ये लोग ऐसा करने वाले नहीं हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனை விசுவாசித்து ஊழியம் செய்கிறவர்கள். मैं परमेश्वर पर विश्वास करके सेवा करता हूँ। தேவன் தருவதை வைத்து வாழுகிறோம், ஊழியம் செய்கிறோம். परमेश्वर जो देता है उसी से हम झेलते हैं और हम अपने मदद करते हैं। ஆனால் உங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதங்களை வளமாய் பெற்று தருகிறோம். तो इसके जरिए हम परमेश्वर के ऐश्वर्य आशीषों को बलपूर्वक आपके ऊपर प्रकट कराते हैं। அப்படி செய்கிறோமா இல்லையா? ऐसा करते हैं कि नहीं? ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை குடும்பங்கள் சபைக்கு வந்த பிறகு தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறீர்கள்? कितने परिवार है जो कलिसिया में आने के बाद ऐश्वर्य प्रेम को प्राप्त किए हैं? அல்லேலூயா. हालेलुया। சத்தமாக சொல்லுவோம். आवाज से बोलिए। ஆமென். அதுதான் சபை. वही कलिसिया है। அதோடு கூட ஆண்டவர் நம்ம எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிப்பார். उसके साथ साथ परमेश्वर हर बातों में हमारी आशीष करेंगे। அல்லேலூயா. हालेलुया। சபையிலே வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். कलिसिया में वचन की सेवा का बहुत जगह देना चाहिए। தேவனை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். आराधना और स्तुति के लिए भी पहला स्थान देना चाहिए। தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். परमेश्वर को देखकर प्रार्थना करने के लिए हमें उसका महत्वता देना चाहिए। தேவனுக்காக நாம் சேர்ந்து ஊழியங்கள் செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். परमेश्वर के साथ एक शामिल होकर हम सेवा करने में हम पहला स्थान देना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கை சுபாவம், தன்மைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ள சாட்சிகளாய் மாற்றுவதற்கு கிரியை செய்வோம். हमारे सब कुछ कोशिशें परमेश्वर की प्रिय होने के हिसाब से हमको बदलना होगा। ஆமென். हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எனவே தேவ மக்கள் சபையை முக்கியப்படுத்துங்கள். इसलिए परमेश्वर के लोग कलिसिया को आप मुख्यता दीजिए। உங்களுக்கு கர்த்தர் தந்த சபை ஆராதனைகளில் தவறாமல் பங்கு பெறுங்கள். आपके लिए परमेश्वर ने जो दिया हुआ कलिसिया की आराधना में आप लोग समय पर शामिल हो जाइए। அதனால் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்.
इससे आपके परिवार स्वस्थ रहेंगे, உங்கள் சந்ததிகள் மேன்மையாய் எழும்பி வருவார்கள், आपके परिवारें उन्नति प्राप्त करेंगे, உங்கள் வாழ்வில் சமாதானம் உண்டாயிருக்கும். आपके जीवनों में शांति बने रहेगा। அல்லேலூயா. हालेलुया। கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். मैं आखिरी और एक बात बताकर प्रार्थना करेंगे। நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. हमारे लिए एक नित्य जीवन है। அல்லேலூயா. हालेलुया। நித்திய வாழ்க்கை இருக்கிறது. हमारे लिए एक नित्य जीवन है। வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 22 का 12 वचन बताते हैं। 22:12 நாம் பார்க்கிறோம். 22 का 12 में बताते हैं, இயேசு சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். मैं इस जल्दी आने वाला हूँ। இயேசு சீக்கிரமாய் வருகிறார். मैं परमेश्वर अति शीघ्र आने वाला है। எங்க இருந்து வருகிறார்? कहाँ से आते हैं? பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். स्वर्ग से वो हमारे बीच में आते हैं। எங்கே வருவார்? कहाँ पे आएंगे? ஆகாயத்தில் வருவார். मध्य आकाश में आएंगे। எதற்கு வருவார்? क्यों आएंगे? நம்மை அவரோடு சேர்த்து கொள்வதற்கு வருவார். हमें वो अपने साथ शामिल कराने के लिए आएंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதற்குத்தான் சபையில் கொண்டு வந்து நம்மை உருவாக்குகிறார். इसके लिए परमेश्वर इस कलिसिया में लाकर हमें तैयार कराते हैं। அந்த நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். उसी जिम्मेदार और वो मकसद को हमें प्राप्त करना चाहिए। இயேசு வருவார். यीशु आएंगे। நான் இயேசுவை சந்திக்க வேண்டும். मैं यीशु को मिलना, यीशु से मिलना चाहिए। இயேசுவோடு சேர வேண்டும். यीशु के साथ मिलना चाहिए। நித்தியமாய் அவரோடு வாழ வேண்டும். नित्य काल तक हम उनके साथ जीना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அதற்கான ஆயத்தங்களை சபையிலே தேவன் நமக்கு தருகிறார். तब उसकी तैयारी प्रभु हम सबके जीवन में देता है। அதுக்குத்தான் உபதேசங்கள். उसके लिए ही ये उपदेश, ரட்சிக்கப்படுங்கள் என்று சொல்லுகிறோம். उद्धार पाने के लिए बताते हैं। ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று சொல்லுகிறோம். बपतिस्मा लेने के लिए बताते हैं। பரிசுத்த ஆவி பெறுங்கள் என்று சொல்லுகிறோம். पवित्र आत्मा के अभिषेक पाना है कहते हैं। ஒவ்வொரு உபதேச விஷயத்தில் உங்களை வழி நடத்துகிறோம். हर एक उपदेश की बातों में आपको अगुवाई करते हैं। வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். आगमन में उठा लिया जाना चाहिए। நாமோ நம்முடைய பிள்ளைகளோ நரகத்திலே போயிடக்கூடாது. हम और हमारे परिवार में से कोई नरक में जाना नहीं चाहिए। நரகம் பயங்கரமானது. नरक बहुत खतरनाक होता है। போனவர்கள் அதுக்கு பிறகு மீட்கப்படுவதே இல்லை. उसी में जो गए उसके बाद वो बच नहीं निकल पाते அங்கே हैं। வேதனைக்கு ஒரு முடிவே இல்லை. वहां पर अविनाश नाशता होता है, उसके लिए कोई अंत नहीं है। அதிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்குத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். वहां से हमें बचाने के लिए परमेश्वर जगत में आया। சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். क्रूस पे लहू बहाकर मरा। அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றார். वो जी उठकर मध्य स्वर्ग में गया। இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற நாம் அந்த ரட்சிப்புக்குள் வருகிறோம். आज उनमें विश्वास करने वाले हम लोग उस उद्धार में आते हैं। அவருடைய சீஷர்களாய் மாற்றப்படுகிறோம். उनके चेलों के रूप में बनते हैं। அவருடைய வருகையில் இரண்டாம் வருகையில் அவரோடு சேர்க்கப்பட நமாயத்தமாக கொண்டிருக்கிறோம். तो उनके दूसरी आगमन में उनके साथ मिलने के लिए हम तैयार किए जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। நாம் மட்டுமல்ல, நம்முடைய முழு குடும்பமும் இதிலே வர வேண்டும். हम मात्र नहीं, हमारा सारा परिवार इस आगमन में जुड़ जाना चाहिए। ஒவ்வொரு குடும்பமும் இதற்காய் பிரயாசம் எடுக்க வேண்டும். प्रति परिवार इसका प्रयास करना चाहिए। என் குடும்பத்தில் யார் இன்னும் சபைக்குள் வரவில்லை. मेरे परिवार में से कोई भी अब तक उस विश्वास में नहीं आए। யார் இன்னும் இயேசுவுக்குள் வரவில்லை. जो अब तक उस विश्वास में शामिल नहीं हुए, அதுக்காக நீங்கள் போராடி ஜெபம் பண்ண வேண்டும். उसके लिए आपको बड़ी जिम्मेदारों को निभाते हुए प्रार्थना करना चाहिए। இயேசு அதை விரும்புகிறார். यीशु को आप पसंद करते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. प्रभु यीशु मसीह को विश्वास कर, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். तब आप और आपके घराना उद्धार पाएंगे। வசனம் அப்படி சொல்லுகிறது. वचन ऐसा कहा है। சகோதரியே, நீ விசுவாசிக்கிறாய். प्रिय बहन, आप विश्वास करती है। சகோதரனே, நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். हे भाई, आप विश्वास करता है, உங்களுக்கு மட்டுமல்ல, लेकिन आपके लिए मात्र नहीं, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். आपके सारा परिवार उद्धार में आना
चाहिए। அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். उसके लिए आपको प्रार्थना करना होगा। நீங்க இயேசுவை பற்றி உங்களுடைய குடும்பத்தினருக்கு சொல்ல வேண்டும். आप उसको अपना परमेश्वर के बारे में परिवारों को बताना होगा। உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க நல்ல சாட்சியாய் வாழ வேண்டும். आपके परिवारों के बीच में आप एक गवाही का कारण बनना होगा। அந்த சாட்சியை பார்க்கிற மற்றவர்கள் இந்த வாழ்க்கையை விரும்புவார்கள். ये गवाह को सुनने वाले और दूसरे लोग इसकी तैयार की जाएंगे। எனக்கும் இந்த இயேசு வேண்டும் என்று விரும்புவார்கள். मुझे भी ये यीशु चाहिए करके पसंद करते हैं। அவர்களும் வந்து நித்திய ஜீவனை பெறுவார்கள். वे लोग भी आकर नित्य जीवन को हासिल करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒரு குளத்திலே ஒரு குடும்பம் விழுந்து கிடக்கிறது. एक मतलब एक तालाब में एक बच्चे गिरा हुआ है। அப்ப அந்த குடும்பத்திலே ஒருவர் கரையிலே நிற்கிறார். एक परिवार का वो परिवार का एक जन एक किनार में तालाब के किनार में खड़े हैं। அவருடைய விருப்பமும் அவருடைய இதய துடிப்பும் எப்படி இருக்கும்? आपके उनका जो किनार में खड़े उनका हृदय का सोच और चाहत कैसा होगा? அந்த குளத்துல விழுந்து தத்தளிக்கிற என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் காப்பாற்றப்பட வேண்டும். तो वो तालाब में जितने लोग डूबे जाते हैं उन हर सभी को बचाना चाहिए करके चाहेंगे। அப்படித்தானே இருக்கும்? ऐसा ही सोचेंगे कि नहीं? அப்படித்தானே இருக்கும்? ऐसे ही सोचेंगे कि नहीं? ஆமென். आमेन ஆமென். आमेन। இல்ல ஏதா ரெண்டு பேர் போனா போட்டுன்னு இருக்குமா? अगर ऐसा सोचेंगे क्या दो टू मर जाने से कुछ नहीं होगा? யாராவது அப்படி நினைப்பீர்களா? ऐसा कोई सोचेंगे क्या? ஆமென். புரிஞ்சுதான் நான் சொன்னது? मैं जो बताता हूँ समझ में आ रहा है? குளத்துல விழுந்திருக்கிற என் குடும்பம் அத்தனையும் காப்பாற்றணும்னு விரும்புவீர்கள். कोई तालाब में डूब रहा मेरा परिवार का सभी लोगों को बचना चाहिए करके सोचेंगे। அதை விட பயங்கரமான பாவத்திலே இன்றைக்கு குடும்பத்தின் நபர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். इससे बड़ा एक पाप के बंधन में परिवार के लोग झगड़ा हुआ रहता है। பாவத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் என்றால் அவர்கள் பயங்கர நரகத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். अगर पाप में गिरा है तो ये समझिए वे लोग नरक की कारण यानी कि तैयार में हैं। அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய இதயமும் துடிக்க வேண்டும். उनको बचाना चाहिए करके हर सभी का हृदय तरसना चाहिए। அதற்காக ஜெபிக்க வேண்டும். उसके लिए प्रार्थना करना चाहिए। பிரயாசம் எடுக்க வேண்டும். प्रयास करना चाहिए। கர்த்தர் உங்கள் முழு குடும்பத்துக்கும் ஒரு நித்திய மகிமையின் வாழ்க்கை தருவார். परमेश्वर आपका सभी परिवारों के लिए नित्य महिमा का निवास को देगा। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். इस समय हम प्रार्थना करने जाते हैं। எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். सभी लोग घुटने में हो जाइए। ஒரு 5-10 நிமிடங்கள் ஜெபத்திலே நாம் செலவு பண்ணலாம். हम 5-10 मिनट प्रार्थना में समय देंगे। இது மிக முக்கியமான நேரம். ये एक जरूरी समय है। தயவு செய்து எழும்பி இங்கும் அங்கும் போகாதிருங்கள். कोई भी उठकर इधर उधर नहीं जाइए। எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடுங்கள். सभी लोग भय और एवं भक्ति के साथ आंखों को बंद करें। எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். सभी लोग आंखों को प्रेस लॉर्ड खोल बंद करके देखिए। நல்ல ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கலாம். स्तुति करिए। எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. स्तुति करिए। எல்லா உதடுகளும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும். सबके होठों में धन्यवाद का शब्द आना ஒருவர் चाहिए। கூட சும்மா இருக்க கூடாது. कोई भी ऐसे ना रहे। பிள்ளைகள் எல்லாம் முழங்கால் போடுங்க. सभी बच्चे लोग घुटने में हो जाइए। இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். परमेश्वर आपको आशीष करेंगे।